வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய அமாவாசை இரவு ஞானவழி சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது இன்றைய அருளமுதம் அக்னி. அக்னியில் ஒரு வாக்கு இருக்கும். அக்னி பழக்கம் ஒரு ஆள் சொல்லுங்க. அக்னி பழக்கம் குறைவாய் உள்ளவனே அமைதி என்னை அடைய ஆராய்ச்சி செய்யும். இந்த வாக்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தி பார்க்கலாம். அக்னி பழக்கம் குறைவாக உள்ளவனே வாழ்க்கை என்னை ஆராதனை செய்யும் இல்லையா? அப்போ இங்கே என்னன்னா, அக்னி பழக்கம் இருந்தால்தான் அமைதியே நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு அமைதி வேணும்னு சொன்னால் அக்னி பழக்கம் வேண்டும். அப்போ அக்னி பழக்கம்னா என்ன கேள்வி வரலாம்ல. அக்னியை பற்றி நமக்கு தெரியும். அக்னின்னா நெருப்புன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம். பஞ்சபூதங்களில் ஒன்று. அது பொதுவாக உலக வழக்குப்படி நம்ம பார்க்குறது அடிக்கக்கூடிய காற்று, கொட்டக்கூடிய மழை நீர், அப்புறம் வீட்டில் எரியக்கூடிய நெருப்பு, இப்படி பஞ்சபூதத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இவர்கள் பஞ்சபூதங்கள் தான். ஆனால் இதனுடைய அதுக்கும் கர்மா உண்டு. நன்றாக சிந்திக்கணும். பஞ்சபூதங்களுக்கும் கர்மா உண்டு. நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நினச்சிடக்கூடாது. இறைவனுடைய படைப்பில் எங்கேயுமே ஓரவஞ்சமே கிடையாது. அதான் அதில் இயற்கையில் அதுதான் ஒரு மிகப்பெரிய அற்புதம். இதை பார்த்தாவது மனுஷன் திருந்தணும். மனிதர்கள் திருந்த வேண்டும். எதை பார்த்து? இயற்கையை பார்த்து இல்லையா? ஏன்னா எங்கேயுமே ஓரவஞ்சனையே கிடையாது. அதுக்கு தக்கவாறு அது வழங்கப்பட்டிருக்கும். இப்போ மனுஷன்ட்டு சொல்கிற பொழுது நிறைய பேருக்கு முதல்ல நம்மளை பற்றி நம்ம கேட்போம் இல்லையா? பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சிந்தனை உண்டு. இறைவன் படைச்சாருன்னா ஏன் இறைவன் இந்த ஏற்றத்தாழ்வை கொடுத்தாரு? ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் சிவப்பாக இருக்கான், ஒருத்தன் குண்டாக இருக்கான், ஒருத்தன் ஒல்லியாக இருக்கான், ஒருத்தன் வறுமையான நாட்டில் பிறக்கிறான், ஒருத்தன் நல்ல வசதியான நாட்டில் பிறக்கிறான் இல்லையா? ஒருத்தனுக்கு நல்ல படிப்பு வருது, ஒருத்தனுக்கு ஏறவே மாட்டேங்குது. இப்படியெல்லாம் அந்த பேதங்களை வைத்து நாம் உடனே படைத்தவனை நோக்குகிற ஒரு அறியாமை. அது காரணம் நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி கொடுத்த ஒரு விதமும் அப்படி. எல்லாம் இறைவன் படைத்தான் தான். இறை படைப்பு தான். ஆனால் அதை எடுத்து கையாளுகிற ஆட்களை பொறுத்து, நிர்வாகத்தை பொறுத்து. இப்போ நான் அதான் பலமுறை உபதேசங்களில் சொல்லிருப்பேன். ஒரு நாட்டை ஆள்வது யாருன்னு ஒரு வெளிநாட்டுக்காரன் கேட்டால் இந்தியாவை ஒரு ஜனாதிபதி ஆள்றார். ஜனாதிபதினா பெயருக்கு ஜனாதிபதி இஸ் த டாப்பஸ்ட் சைனஸ் இல்லையா? ஆனால் அங்கே முடிவு செய்வது ஆள்வதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர், அவர் கீழே மந்திரி சபைகள் தான். அப்போ அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆளுமையும் அந்த பிரதமர் கீழே மந்திரி சபையினுடைய இயக்கத்தில், ஜனாதிபதியினுடைய ஒப்புதலில் இல்லையா? முப்படைகளின் பாதுகாப்பில் அது கீழே நிறைய நிர்வாகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு கட்டமைப்பு நிறைய இருக்குது. இப்போ மேலவை, பாராளுமன்றம், மக்களவை, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் எடுக்கும்போது அங்கேயும் அதே மாதிரி ஒரு கவர்னர் டிட்டோ, அதனுடைய ஒரு சாயல் மாதிரி ஒரு கவர்னர் இருப்பார், ஒரு முதல்வர் இருப்பார், அவருக்கு நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க, செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, அப்புறம் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இல்லையா? இப்படி அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஆண்டுகிட்டு இருக்குது. இப்போ இதை நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். இப்போ ஆள்வது யாருன்னு கேட்டால் உடனே அந்த பிரதம மந்திரி பேரை சொல்லுவாங்க, இல்லை ஸ்டேட்டை சொல்கிற பொழுது அந்த சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டதற்கும் அவங்களா பொறுப்புன்னு சொன்னால், ஆனால் அவங்கள தான் அரசியலில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பயங்கரமான மோசடின்னு தான் சொல்லணும். நல்ல அறிவு படைத்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒருத்தன் தெருவில் ஓடி போனால், ஒருத்தன் 2 பேருக்கு சண்டை வந்தது, ஒருத்தனை வெட்டி போட்டால் ஒருத்தன் செத்துட்டான். உடனேயே அந்த பிரதமருடைய ஆட்சி சரியில்லை, இங்கே கொலை நடந்துச்சு, முதல்வருக்கு ஆள தெரியலை, எங்கள் தெருவில் கொலை நடந்துச்சின்னு சொன்னால்
எவ்வளோ பெரிய அறிவின்மை. முதல்வராக வந்து சொன்னார், நீ கொலை பண்ணுன்னு சொல்லி அவனை, இல்லையா? அந்த கொலைக்கும் அவருக்கே தெரியாது. ஆனால் இது கூட தெரியாமல் முதல்வர் உட்கார்ந்துருக்காராம்பாங்க. இதெல்லாம் அரசியல் இல்லையா? அந்த முதல்வர் இல்லாமல் இன்னொரு முதல்வர் இருந்தாலும், எந்த முதல்வர் இருந்தாலும் இந்த கூத்து அவங்க பொறுப்பெடுக்க முடியாது. இங்கே கரண்ட் இல்லைன்ன உடனே இந்த ஆட்சியே சரியில்லை, கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. இந்த கரண்ட்டு கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்லையா? எங்கே லைன் வந்து என்ன இருக்கும், அப்படியே ஒரு காற்று அடிச்சிருக்கோம், காற்றுல லைன் விழுந்திருக்கோம் இல்லை? அப்போ எதோடு பொருத்துவதுன்னா ஒரு பகுத்தறிவு இன்மையும் படிப்பறிவு இன்மையும் தான் சொல்லணும். பகுத்தறிவு இருந்தால் கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க, படிப்பறிவு இருந்தால் அது தானாக தெரிஞ்சிருப்பாங்க. அந்த ரெண்டும் இன்மை தான் காரணம். உடனே தலைமையை சொல்வது, ஆளுபவர்களை குறை சொல்வது, அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இது வந்து தயவு செய்து இனிமேல் அந்த தவறுகளை செய்யாதீர்கள். அப்படி சொல்பவர்களுக்கும் நீங்கள் என்ன போகக்கூடாது, உதவியாக போகக்கூடாது. ஏன்னா இது மக்களையே என்ன ஆக்குறதுன்னா மதியினர்களாக மாற்றுகிறது. அவன் செய்கிற தப்புக்கு அரசு பொறுப்பு ஆகாது. அரசு எதுக்கு, ஒரு நிர்வாகத்திற்கு வந்திருக்கிறது இல்லையா? ஒரு நாட்டினுடைய அவனுடைய தனிப்பட்ட முறை என்பது அது எவ்வளோ பெரிய அரசங்காலத்திலே தவறுகள் நடக்குது. அரசனுடைய பையனே என்ன பண்ணிட்டான், தேர்காலில் வந்து ஒரு கண்ணுக்குட்டியை இல்லையா, தேர் ஓட்டி ஒரு கன்றை உயிரிழக்க வைத்தான்ங்கிறது வரலாறு. அரசனுக்கு என்ன செய்ய முடிஞ்சது? அதுக்கு ஒரு பரிகாரமாக தன்னுடைய பையனை பலி கொடுக்க முடிந்தது. அவ்வளோதான் அரசன் செய்ய முடியும். ஆனால் பையன் ஓட்டிட்டு போய் தேரில் ஒரு கண்ணுக்குட்டியை மிதிக்கிறாங்கிறது அரசனுக்கு வந்து செல்ஃபோனில் போகிறதோ இல்லை வீடியோ காலில் காட்டுறதோ இல்லை. நடந்தது பிறகு காட்டுவீங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா? அது ஒரு பிளானிங்காக இருந்தால் வேணால் நீங்கள் காட்டலாம். யாராவது திட்டம் போட்டிருக்கிறாங்க ஒரு பாலத்தை உடைக்கிறதுக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வீடியோ எடுக்கலாம், ஒரு கேமரா எடுக்கலாம், பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் அந்த நியூஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதெல்லாம் வாய்ப்பு இப்போ இருக்குது இல்லையா? இப்போ நிறைய பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அந்த பணிகளை பார்க்குறது, துப்பறிகிற பணிகள். தெரியாமல், அரசுக்கு தெரியாமல், நிர்வாகங்களுக்கு தெரியாமல், மக்களுக்கு தெரியாமலேயே, மக்களுக்கு மத்தியிலேயே வேஷம் போட்டு வந்து நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு முதல் நாங்கள் தான் பிரசுரித்தோம், நாங்கள் தான் வெளிப்படுத்தினோங்கக்கூடிய அந்த பெருமையை பெறுவதற்கும் பண உரிமையை பெறுவதற்கும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பட் இதெல்லாம் எப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வுகளுக்கு காரணம் வந்து அரசு கிடையாது. அரசு வந்து பாலத்தை உடைக்கணும்னு சொல்லலை, ஒருவனை அப்படி தூண்டி விடலை. அரசு ஒருவனை கொல்வதற்காக ஏவி விடலை இல்லையா? அரசு கரண்ட் கம்பத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி கீழே போடுன்னு சொல்லலை. நன்றாக சிந்திச்சு பாருங்கள், அரசுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் சில பிழைகள் இருக்கலாம், ஆனால் அதுக்கு தலைமை தான் பொறுப்பேற்கணும்னு பொதுவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இட்ஸ் நாட் பாசிபிள். அப்பா அப்பா ஜட்ஜாக இருக்கிறாரு, ஆனால் அவருடைய பையன் ஸ்கூலில் படிக்கிற பொழுது பக்கத்தில் இருக்க பிள்ளையினுடைய பென்சிலை தேடிட்டு வந்துட்டேன்னு அப்பாவை சொல்லி விட்டார். அவர் ஜட்ஜு. அப்பா என்னையும் சொல்லி விடுவாரா? குழந்தை நல்லா இருக்குங்க தான் படிக்க வைக்கிறாரு இல்லையா? ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் எடுத்துருந்தான். இது அவனுடைய தனிப்பட்டது. அரசு வந்து எல்லாரையும் சீர் செய்யணுங்கிறது ஒரு பொதுவான தலைமை. எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் இல்லையா? அந்த நல்வழிப்படுத்துவதற்கு பாடங்கள்லாம் நிறைய அடித்தளமே தப்பால் இருக்குது. நீங்கள் தனி மனிதன் திருந்துவதற்கு வாய்ப்பே வைக்காமல் கும்பல் திருந்தணுங்கிற கதையை காலாகாலமாக சொல்லிட்டு வரீங்க. எப்படி கும்பல் திருந்தோம்? கும்பல்னா யார்? ஒரு ஊர் திருந்தணும்னு சொன்னால் ஊரில் இருக்க ஒவ்வொருவனும் திருந்தினா தான் ஊர். நீங்கள் ஊரை திருந்தணும்னு ஒட்டுமொத்தமாக சொன்னீங்கன்னா இல்லை, ஒவ்வொருவரும் திருந்தியாக வேண்டும். அதற்கு என்ன வழிமுறைகள், அதற்கு என்ன பாடம், அதற்கு என்ன சட்டம், அதை காணோம். ஆனால் இங்கே வந்து வாட் பேங்குங்கிறதுனால என்ன வந்துடுதுன்னா, ஒட்டுமொத்தமாக குழுமமாக சொன்னால் அதுக்கு தலை சாய்க்கிறது, அதுக்கு பின்னாடி போகிறது, கூட்டத்தை காட்டி மிரட்டுறதுங்கிற மாதிரிலாம் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் தான் இன்றைக்கி வாழ்க்கையாக போச்சு. அரசியலையும் வாழ்க்கையும் நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா
அரசியலில் வரக்கூடிய பிழைகள் எல்லாம் நம்முடைய சாதாரண வாழ்க்கையை பாதிக்கும். அதனால் அரசியல் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ரொம்ப ஒழுக்க ரீதியாக இருக்க வேண்டும். இப்போ அந்த அரசியலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கமாக இருக்கணும். ஏன்னா அரசியலில் இருக்கிறவன் யார்? இந்த மனிதர்கள் தானே, தனி மனித கூட்டம் தானே அது. இது ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம், அது ஒரு கூட்டம்னு சொல்லி அப்போ இவன் ஒழுக்கம் கெட்டவனாகவும் அறிவற்றவனாக இருக்கின்ற பொழுது அந்த மாதிரி செயல்பாடுகள் அவங்க செய்வாங்க. அடுத்தவர் மீது குறை சொல்வது, குற்றம் சொல்வது, எதிர்வினைகளை உண்டு பண்ணுவது, சமூகத்தில் பிளவுகளை செய்வது, போராட்டம் பண்ணுவது, இல்லையா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் காரணம் தனி மனித ஒழுக்கமின்மை, பகுத்தறிவின்மை, பண்பாடின்மை, சமூக அக்கறையின்மை, தன்னைத்தான் உணராமை. இங்கே தான் ஞானம் தேவைப்படுகிறது. நீங்கள் வேற எந்த தத்துவத்தை எடுத்தும் பிரயோஜனமே இல்லை. எல்லா தத்துவத்தையும் குப்பையில் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்படுவது ஞானம் ஒன்று தான். ஞானம் ஒன்று போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஞானம் ஒன்று போதும். அந்த ஒரு ஞானம் மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். உங்கள்ட்ட பணமே இல்லைன்னா கூட யூ கேன் லிவ், உங்கள்கிட்ட ஞானம் இருந்தால், இல்லையா? எதுவுமே வேண்டாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு சொந்தம் நிறைய இருந்தால் தான் ஊரில் வாழ முடியும். யாருமே வேண்டாம். நீங்கள் தனி மனிதனாக இருந்தால் போதும். சாதிச்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. தனி மனிதனாக வெளிநாடுகளில் சென்று தன்னிடம் இருந்த நம்பிக்கை, தான் உணர்ந்த விஷயங்களை, இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கம், அவர் பிரபுதாஸ் இந்தியாவிலிருந்து வெளிநாடுக்கு செல்கிறார். தனியாகத்தான் சென்றார். தனி மனிதன். அங்கே போய் அந்த கண்ணனுடைய கிருஷ்ணருடைய கானங்களை பாடி, கிருஷ்ணருடைய புகழ்களை சொல்லி அப்படியே தனி மனிதனாக பரப்பினார். எல்லா ஞானிகளும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். தனி மனிதனாக போய் தான் ஒரு மிகப்பெரிய விருட்சமாக, ஆலமரமாக காட்சி கொடுப்பார்கள். இந்த கூட்டமாக போனதெல்லாம் வீணாக போச்சு. தயவுசெய்து கூட்டத்தை நம்பாதீர்கள். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த கூட்டம் என்பது பலவீனம். கூட்டம் பலவீனம். ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னா நீங்கள் தனியாக போய் சாதிக்கிறீங்கன்னு சொன்னால் அது 100%. நீங்கள் ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு இன்னொரு துணை கொண்டு போனீங்கன்னா 50% தான் உங்கள் பலம். இன்னும் 2 பேரை கூட்டு போயிட்டீங்கன்னா 25%. இப்படி உங்களோடு வருகின்ற ஆள் கூட 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 உங்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிடும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 10 பேரை ஏவிட்டு போய் அவனால் தகராறு பண்ண சொல்லிட்டு இவன் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இவன் 0. ஆனால் இவன் என்ன நினச்சிருக்கான், நான் அவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டேன். அதே இதை இன்னொருத்தனை அடிக்கிறதுக்கு நீ அவனை ஏவன மாதிரி அந்த 10 பேரும் ஒன்று அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ ஒரு 5000 ரூபா விலை பேசி ஒரு 10 பேரை ஒருத்தனை கொல்வதுக்கு அழைத்து சென்றிருப்ப. அங்கே போனோன்னா அவன் சொல்லிட்டான், அவன் எவனை 10 கொடுத்தான், நான் 1 லட்சம் தரேன், நீ அவனை அடின்னு சொன்னால் வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படியே டேர்ன் ஆயிரும் உன்னுடைய நிலை. ஏன்னா நீ பூஜ்ஜியத்தில் இருக்கிற, அவர்களைத்தான் நம்பி இருக்கிற. அவங்க மாற மாட்டாங்க, உன்னை சதிக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உறுதிப்பாடு இருக்கிறது? அவர்களுக்கு வேண்டியது பணம், இல்லையா? இப்படி நிறைய இடங்களில் நடந்திருக்குது. அப்போ இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, உங்கள்கிட்ட என்ன வேணும்? நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலம்னா நாட் ஓன்லி ஃபிசிக் கிடையாது, இட்ஸ் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக். ரெண்டும் அறிவு சார்ந்தவர்களாக, இல்லையா? ரெண்டும் வேணும். ஆனால் கூடுதலாக அறிவு இருந்ததுன்னா உடல் பலம் இன்மையை கூட அது சரி செய்து கொள்ளும். ஆனால் பலம் மட்டும் இருந்து அறிவு இல்லைன்னு சொன்னால் அது எதுக்கும் பிரயோஜனப்படாது. பைபிள்லேயே ஒரு கதை உண்டு, மிகப்பெரிய கோலியாத் கதைன்னு. மிகப்பெரிய பைல்வான் கோலியாத். அந்த கோலியாத் யார் வந்தாலும் கூட்டத்தெல்லாம் தூக்கி அடித்து மிதிச்சிருவான். நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு. அவனை யாருமே மோதி ஜெயிக்க முடியல. அரச படைகள் எல்லாம் வாள் சண்டை அது இதெல்லாம் வச்சு எல்லா ஆயுதங்களோடெல்லாம் போகிறாங்க. கூட்டம் கூட்டமாக வர்றவங்கள ஒவ்வொரு ஆளை தூக்கி விட்டு வீசிடுறான். இப்போ அவனை அழிப்பதற்கு வழி என்ன? அப்போ எதிர் நாட்டுக்காரங்க முடிவு பண்ணுறாங்க, இவனை அழிக்கிறதுக்கு வழி இல்லையே, எவ்வளோ ஆள் போனாலும் அடித்து தோஷம் பண்ணிடுறான், பீமன் மாதிரி, இல்லையா? அப்போ இது ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சிந்திக்கிற பொழுது அவனிடம் இருப்பது பலம். அப்போ அந்த அளவுக்கு பலம் நம்மளிடம் இல்லை.
நம்ம 40 இல்லை 50 பேர் அனுப்பினாலும் அவன் அடிச்சிருந்தான். அப்போ நமக்கு தேவைப்படுவது அறிவு. அது முதல் அவங்களுக்கு தெரியல, அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சிறு பையன் வரான். எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். தாவூத், டேவிட்னுபாங்க. நான் சரி செய்கிறேங்கிறான். எப்படி முடியும்பா, நீ சின்ன பையன் தம்மாதுண்டு இருக்கிற, அவன் அப்படி வந்து ஊதுனா நீ பறந்துருவ, அப்படி இருக்கிற. ஆனால் கோலியத் அப்படி ஜிஜாண்டிக்கா ஜெயின்டா அப்படி நிற்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னப்பா நீ சின்ன பையன், வேண்டாம், நீ சின்ன பையனாக இருக்கானல்ல, அதிக பிரசங்கித்தனமாக இருக்குது, மாட்டிக்காத, செத்து போகாத, அவங்ககிட்ட போகாதன்னு எல்லாரும் தடுக்கிறாங்க. இவன் சொல்கிறான், நான் அவனை ஜெயித்து காட்டுகிறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சரி, ஏன்னா அவங்களுக்கு ஜெயிச்சா சந்தோஷம் தானே இல்லையா? அப்போ முடிந்தாலும் நீ ஜெயித்து. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த கவிட்டு பிள்ளைம்பாங்க ஊரில், கபடி இல்லையா, அப்படி ஒய் ஷேப்பில் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரப்பரை கட்டிட்டு அதில் வச்சு கபடி இல்லையா, கவுட்டம்பாங்க சில இடங்களில், ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதில் இந்த நரிக்குறவர்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பறவைகளை அது அணிலெலாம் அடிக்கிறதுக்கு அதை வச்சு ஒரு சின்ன கவம் மாதிரி ஒரு கல்லை வச்சுட்டு வச்சு அப்படி இழுத்து அடித்து விட்டால் அந்த ஃபோர்ஸில் போகும். அப்போ இவன் அதை எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, இவன் விளையாட்டு பையன், அவன்கிட்ட இருந்தது தான். இப்போ நம்ம ஊரில் சின்ன பசங்கள்கிட்ட பார்த்தா கோழி குண்டு இருக்கும், இதெல்லாம் அவன் சொத்தாக வச்சுருப்பான். பாக்கெட்டில் எடுத்தால் நிறைய ஜக்காடிப்பான் இல்லையா, களைச்சிம்பாங்க, கோழி குண்டும்பாங்க. அது மாவில் மாவு மாதிரி உள்ளது இருக்கும், அப்புறம் கண்ணாடி மாதிரி உள்ளது இருக்கும், நிறைய இருக்கும், சின்னது பெருசு. நான்லாம் நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். ரொம்ப பொடிசாக அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மற்ற பசங்கள்லாம் பெருசெல்லாம் உண்டு, அதெல்லாம் காஸ்ட்லி, அதில் முரடாக இருக்கும். இவ்வளோ பெரிய கோழி குண்டு நான் வச்சுருந்தேன், இவ்வளோ பெருசு அந்த கோழி குண்டு, கையில் வச்சுலாம் அடிக்க முடியாது. ஆனால் பேருக்கு வாங்கி வச்சுருந்தேன். இந்த சின்னது பார்த்திங்கன்னா இத்தனோன்னு இருக்கும், ரொம்ப பார்க்க ரொம்ப லவ்லியாக இருக்கும், நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். அதில் ஒரு ஆசை, அது குழந்தைகளுக்கு அதுதான். அதே மாதிரி சிலவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இந்த கிட்டிப்பிள்ளை விளையாடுவாங்க இல்லையா, போட்டு அது 2 சைட்லேயும் சீவி விட்டு இங்கே அடித்து அந்த பேலன்ஸில் போகக்கூடியது அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இங்கே நம்ம எவ்வளவு தாக்குதல் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அது என்ன பண்ணும், சீறிட்டு பாயும். அந்த கிட்டிப்பிள்ளை விளையாடக்கூடியவங்க அதை வச்சுருப்பாங்க. சிலவங்க கையில் இந்த பால் மாதிரி சின்ன பால் போட்டு விளையாடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அவங்க பொருள் மாதிரி இருக்கும். இப்போ இவனுக்கு வந்து எது, இந்த கவுட்டை வச்சு அடிக்கக்கூடியது, இதை கையில் வச்சுருந்தான். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவன் எப்படி இவன்கிட்ட மோத போகிறான்னு. ஒரு மைதானத்தில் வர சொல்லியாச்சு, ஒரு மைதானத்தில் அவனும் வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னே அவனுக்கு சிரிப்பு வந்துட்டு, ஏண்டா என்னென்ன கிண்டல் பண்ணுறீங்களா இந்த பையனை விட்டு என்ன. எல்லாரும் சொன்னாங்க, நீ தான் அவன்கிட்ட மோதிப்பாரு, அவன் ஜெயிக்கிறாங்கிறான், அவன் என்ன ஜெயிச்சிருவானா பார்க்கட்டும். இப்போ இவன் சொன்னான், தாவூது சொன்னான், உன் கிட்ட வராமலே நான் உன்னை ஜெயிப்பேன்னா. அவனுக்கு சிரிப்பாகி போச்சு. கிட்ட வராமல் நீ ஜெயிச்சிருவியா, வந்து பாரு உன்னை என்ன பண்ணுறேன், நான் வந்தால் தானே, நான் கிட்ட வர மாட்டேன், ஆனால் நான் உன்னை ஜெயிச்சிருவேன்னா. இவனுக்கு வேடிக்கையாக போச்சு. சின்ன பையன் என்ன போட்டு நம்மளை கிண்டல் பண்ணுறான் போல் இருக்குன்னு நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் தப்புன்னு என்ன பண்ணிட்டான், ஒரு கோழி குண்டு எடுத்து கவனில் வச்சு என்ன பண்ணிட்டான், வச்சு ஒரு அடி கரெக்டாக நெற்றி போட்ட இல்லையா, அந்த உடலினுடைய மையப்பகுதி நெற்றி போட்டில் அடித்த உடனே என்ன ஆகிட்டு, அப்படியே தலைக்கிற்கு விழுந்தான். இஸ் நோ மோர். அப்போ அவங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய பலம் உடைய அந்த கோலியாத்தை புத்தியினால் அறிவினால் தாவூத் ஜெயிச்சான், டைரக்ட் இல்லையா. இப்போ நீங்கள் பலம்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ் இஸ் நத்திங். அதுதான் நான் சொல்கிறேன், ஞானம் என்பது அறிவு, அறிவுலேயும் உயர்ந்த அறிவு, தெய்வீக அறிவு. ஞானம் என்பது தெய்வீக அறிவு, இஸ் எ விஸ்டம். அப்போ அந்த ஒன்று போதும், ஞானம் ஒன்று போதும், எல்லாத்தையும் சாதிக்கலாம். யாரை எப்படி வீழ்த்துவது, இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட, திருவள்ளுவர் அழகாக எடுத்து கொடுத்துருப்பார் இல்லையா. அப்போ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இடம் ஏவல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே வச்சு அவனை வீழ்த்தலாம், எப்படி நம்ம அதை சாதிக்கலாம், யார் மூலமாக செய்யலாம், எந்த பொருள்களை கையாளலாங்கிறதெல்லாம் இது சாதாரண வாழ்க்கையிலே வேணும். எல்லா விஷயத்துலேயுமே இருக்குது. இப்போ சமையலில் கூட சாப்பாடு சும்மா திங்கிறோன்னெலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது.
எந்த உணவை எந்த காலத்தில் எடுக்க வேண்டும்ங்கக்கூடிய ஒரு ஞானம் வேண்டும் இல்லையா? நல்ல குளிர்காலத்தில் போய் பழையதை குடித்தான்னா, பழையது சாப்பிடலாம், பழையது நல்லது, நீராகாரம் பெஸ்ட்டு. எப்போ? கோடை காலமாக இருக்கணும் இல்லையா? கோடை காலத்தில் காலைல முழித்த உடனே கொஞ்சம் பொடி வெங்காயமும் கொஞ்சம் மோரும் இல்லையா, அந்த பழைய சாதத்தோட அந்த நீரோட பிசைஞ்சு 2 டம்ளர் அடிச்சிங்க, வெறும் வயிற்றில் அடிச்சிங்கன்னா உடம்புக்கு அது கோடை காலத்துக்குரியது. அதை போய் நல்ல குளிர் சில்லு சில்லு சில்லுன்னு அடிக்குது. என்னென்ன உணவு சாப்பிடணுங்களே, உணவுகள்லே இருக்குது, தரம் இருக்கிறது இல்லையா? சில உணவுகள் காம்பினேஷன் சேர்ந்தாலே அது விஷமாக மாறும். எந்த காலத்தில் எதை பயன்படுத்த வேண்டும்ங்கக்கூடிய ஞானம் வேண்டும். அதே போல் இப்போ உடம்பு எடுத்துக்கொள்கிற பொழுது உடலுக்கு தக்கவாறு, இப்போ ஒருத்தனுக்கு மலைஜலம் கழிச்சுக்கிட்டே இருக்கிறான், சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் வயிற்றில் தங்க மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும்னு இருக்குது இல்லையா? அந்த வயிற்றை அதை ஓடக்கூடியதை நிறுத்துறதுக்கு இப்போ பொட்டுக்கடலை இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்கும். பொட்டுக்கடலையை கொஞ்சம் நிறைய பவுடர் மாதிரி அடித்து சாப்பிட சொல்லலாம். பொட்டுக்கடலையை சாப்பிட சொல்லலாம், மாதுளம்பழத்தை சாப்பிட சொல்லலாம். இங்கே அடித்து போயிட்டுருக்க நேரத்தில் பப்பாளி பழத்தையும் அப்புறம் அண்டி பருப்பு இருக்குது பாருங்கள், இதை ஒரு 10-15 பருப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் போகும் இல்லையா? அது வயிற்றை கலக்கக்கூடியது இல்லை? அப்போ உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, வெந்தயத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஜீரகம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு. ரொம்ப தணுப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் போய் நல்லெண்ணெயை தேய்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் தான் தேய்க்கணும். உடம்புல நல்லெண்ணெய் தேய்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உஷ்ணமான நேரங்களில் தேய்க்கலாம், குளிரில் தேய்க்கக்கூடாது. அப்போ எதை எதை எப்பொழுது எப்படி பயன்படுத்துவது, இதுதான் ஞானம். அப்போ ஞானம்னா அது சாமியார்களுக்கு உள்ளது, கடைசி காலத்தில் உள்ளதுன்னு இல்லை. நல்லா சிந்திங்க இல்லையா? அப்போ என்ன இருக்கணும்னு சொன்னால் நம்மள்கிட்ட அந்த ஞானம் என்பது அதான் சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உடல் பலத்தை வைத்து ஜெயிச்சிடலாம் இல்லை சிந்தனை இல்லைன்னா, அங்கே அறிவு என்பது அதை தாண்டியதாக இருக்கிறது. அப்போ முதல்ல நான் சொல்லுகிற பொழுது ஒரு அரசை குறை சொல்லக்கூடாது ஏன்னு எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், இந்த ஆளுமை என்பது மேலே இருக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம பொதுவாக சொல்லுவது அந்த நாடு அந்த அரசனின் கீழ் இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த தலைமை நேரடியாக அடிமட்டம் வரை பார்க்க முடியாது, அதுக்கு தான் நிர்வாகம் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ நிர்வாக சீர்கேடு வருகிற பொழுது அது தலைமையும் பாதிக்கும். தலைமையை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலைமை சரியிருந்தால் தான், தலைமை சரியில்லை அதனால தான் நிர்வாகம் சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். அந்த கட்டமைப்பை சொல்லலாம், தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் சொல்ல முடியாது. ஒரு மாநகராட்சி இருக்கிறது, மாநகராட்சியினுடைய ஆளுமை சரியில்லைன்னு சொன்னால் நம்ம குறை சொல்லலாம். மாநகராட்சி சரியில்லைப்பா, சரியாக குப்பையெல்லாம் பெருக்க மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லலாம். அரசு மாநகராட்சியை சரியான முறையில் கவனிக்கலைன்னு சொல்லலாம் இல்லையா? மாநகராட்சியை சொல்கிற பொழுது. ஆனால் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் தெருவில் குப்பை போட்டு போகிறான், இல்லை அவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை நடக்குது, மரத்தை வெட்டி போட்டுட்டான், இதுக்கு கார்பரேஷன் என்ன பண்ணும்? கார்பரேஷன் ஃபைன் போடலாம் லேட்டர் இல்லையா? அவன் மரத்தை வெட்டிட்டான், மரம் வெட்டி விழுந்து 2 பேருக்கும் தகராறு வருது, வெட்டுக்குத்து, மரத்தை வெட்டினதுக்கு சண்டை போட்டோன்னா தலையை வெட்டிட்டான் அடுத்த கட்டம். இப்போ அவன் கொண்டு ஜெயிலில் உட்கார வச்சுருக்கேன் இல்லை ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கேன்னா இதுக்கு அரசு என்ன பண்ணும்? கார்பரேஷன் என்ன பண்ணும்? கொஞ்சம் யோசிங்க. அப்போ நாம் என்ன எடுத்துக்கணுன்னா, அடுத்தவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம்மை நாம் சரி செய்து கொள்வது, அந்த ஒரு பழக்கத்தை இளமையிலேருந்து கொடுக்கணும் எல்லாருக்கும், ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ மரங்கள் வளர்க்குற போது அவன் வீட்டுக்குள்ளே மரம் இருக்கணும், அது அடுத்த வீட்டை எட்டி பார்க்கக்கூடாது, எட்டி பார்த்தா அதுக்கு என்ன பண்ணலாம்? பெனால்ட்டி போடலாம். இப்போ அந்த மரம் இங்கே சாய்கிற பொழுது தானே இவனுக்கு கோபம் வரும், மரம் இங்கே எட்டி பார்க்குது, அப்போ இவன் முறிச்சிட்டோன்னா என் மரத்தை ஏன் முறிச்சேன்பான். அவன் மரம் எட்டி பார்க்கறத விட்டுருவான், இவன் முறிச்சவொன்னே என் மரத்தை முறிச்சிட்டான்னு சண்டைக்கு வருவான் இல்லையா? இது அரசு தீர்மானம் பண்ண முடியாது. வேணால் ஒரு நாள் ஒரு தண்டனை கொடுக்கலாம், ஒரு நாள் கூட்டு போய் உட்கார வச்சுட்டு வரலாம். மீண்டும் மீண்டும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்
இல்லையா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது உண்மையான வாசகம். அப்போ இந்த தனிப்பட்ட மனிதன் என்ன பண்ணணும்னா, நம்முடைய எல்கை நம்ம வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர், அதை தாண்டி எதுவுமே எட்டி பார்க்கக்கூடாது, எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு சட்டத்திட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்னு சொன்னால் சமூகத்திற்கு பிரச்சனை இல்லை, அரசுக்கு சிக்கல் கிடையாது, அடிப்படை சண்டை வரப்போகிறது இல்லை. அப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய எல்கைக்கு முன்னால் அவர்களுடைய மனதை எல்கை போட்டுக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய வீரியம் எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய சொத்து பத்து அல்லது நம்முடைய உடைமைகள் எவ்வளவு இருக்கிறதுங்கிறத நாம் கணித்து வைத்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ளே தான் இப்போ நிறைய நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூராவே தகராறுகள் நிறைய நடக்கும். இந்த பார்க்கிங்கில் இருக்கும், மலேசியாவில் இது நிறைய சண்டைகள் நடக்கும். இது கொண்டு அவங்க கார்கிட்ட ஏன் காடியை விட்டேன், உன் காடியை விட்டேன் இல்லையா? என்ன தான் படிச்சிருந்தாலும் அப்போ அந்த படிப்புகளெல்லாம் சும்மா, அதான் நான் சொல்ல வரேன். ஞானம் ஒன்று போதும்னு சொல்ல காரணம், நீ இந்த கண்ட படிப்புலாம் தேவையில்லை. ஏன்னா அது படிச்சுக்கிட்டு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான், நிறைய பட்டம் வாங்கினவன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறான், இவன் சண்டை போட்டுக்கிட்டு தகராறு பண்ணி ஸ்டேஷனில் போய் கையை கட்டிட்டு நிற்கிறது, ஜெயிலில் போய் உட்காந்துருக்குறான்னு சொன்னால் அப்போ அந்த படிப்பு என்ன பிரயோஜனப்படுது? அவ்வளோ பணம் அவனுக்கு எந்த வகையில் உபயோகப்படுது? அவ்வளோ உறவுகள் இருந்து என்ன பிரயோஜனம் என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்க. அப்போது ஞானங்கிற ஒன்று மட்டும் இருந்ததுன்னா என்ன வந்துடுன்னா, அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தில் நாம் கை வைக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணும்? ஒரு எல்கை வேண்டும். நம்முடைய பலம் இவ்வளவு தான், நம்முடைய அனுமதி இவ்வளவு தான். அதை உணர்ந்து வாழுகிற பொழுது யாருக்கும் யார் சண்டை வராது. அந்த நிலையை தான் நாம் உருவாக்க வேண்டும். அது ஞானத்தில் தான் உருவாக்க முடியும். ஏன்னா அரசுகளெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அரசு மற்றபடி சமூக கட்டமைப்புகள்லாம் அவங்கள அடையாளப்படுத்துவதற்காக துடித்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா? அப்போ தங்களை அடையாளப்படுத்தணும், நம்ம பலசாலியாக இருந்தால் தான் நம்ம பின்னாடி 4 பேர் வருவான். ஏன்னா அப்படி கூட்டத்தை சேர்க்கறது, அந்த கூட்டத்தை சேர்க்குற சமாச்சாரத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ தான் சமூகம் திருந்தும், உலகம் மாறும். உலகம் மாறும் ஒரே வழி, உலகம் மாற ஒரே வழி. இந்த கூட்டத்திற்கு கொடுக்குற மரியாதையை என்ன பண்ணணும்? சுத்தமாக நீக்கிவிட வேண்டும். இன்னைக்கு ஒரு சங்கம் வச்சுட்டா அரசே பயப்படுது. ஒரு கட்சி அமைப்பு வந்துடுச்சுன்னா எல்லாரும் பதறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் இருந்து தனிப்பட்ட நபர்னுடைய தவறுகளாலும் அவருடைய அத்துமீறல்களாலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூட்டத்தை சேர்த்தார்கள் என்பது வரலாறாக இருக்கலாம். அங்கே அவங்க செய்ய வேண்டியது தனிப்பட்ட நபரை திருத்துவதற்கு பண்ண வேண்டும். அதை யாரும் செய்யலை. ஒரு ஊரில் ஒரு ரவுடி இருக்கிறான். அந்த ரவுடி போய் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு கடைகளில் போய் சோடா புட்டி எடுத்து வீசுறது, காசு வாங்குறது, இப்படி 4 கடையை உடைக்கிற பொழுது கடைக்காரங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இந்த ரவுடிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறது எதுக்குன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்களாம். என்ன பண்ணுறாங்க? 4 கடைக்காரங்களும் சேர்ந்து ஒரு வியாபாரி சங்கம்னு ஃபார்ம் பண்ணுறான். நாளைக்கு அவன் கட்டையை வச்சான்னா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆளுக்கு ஒரு கட்டையை தூக்கிட்டு போனோன்னு அவன் ஒருத்தன் கொலைகாரனாக இருந்ததுக்கு இப்போ 10 பேர் கொலைகாரனாக மாறிட்டான். இப்போ அந்த 10 வியாபாரிகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கட்டையை தூக்கிட்டு இவனை அடிக்க போகிறாங்க. அப்போ அவன் செய்ததுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் அதே தாக்குதல் தானே. இன்னைக்கு வேணா அவன் பயந்து போகலாம், உங்கள் அடியினால அவன் மாற மாட்டான், ஆனால் ஒதுங்கி போவான். இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா நம்ம அடித்ததுனால விரட்டிட்டோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. எதனால்? நாம் கட்டையை கொண்டு போனோம், தாக்கிட்டோம், இந்த தாதாவை இல்லாமாக்கிட்டோம், இனிமேல் கடையில் நாம் சரியாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பலம் ஒரு 5 பேர் சேர்ந்துருப்பீங்க. இப்போ அடுத்தால உங்களை எதிர்த்து என்ன வருதுன்னா 50 பேர் சேர்ந்த ஒரு கூட்டம் வரும். நீ 5 பேர் தான் வச்சுருக்கேன், நாங்கள் வச்சுருக்கேன், நான் சொல்லப்பட்டு தான் நீ வியாபாரம் பண்ணணும். இல்லைன்னா உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பொருள் தரமாட்டேன்னு சொல்லி இந்த கடைகளுக்கு, சின்ன கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வழங்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு 50 பேர் கூட்டு சேர்ந்துட்டு இவனை ஒழிக்கணும்னு நினச்சான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணிடலாம் இல்லையா? இவன் 5 பேர் சேர்ந்து ஒரு தாதாவை அடித்த மாதிரி இந்த 5 பேரை இன்னொரு 50 பேர் கூட்டம் சேர்ந்துட்டு அவங்க சொல்லக்கூடியதுக்கு எல்லாம் இவன் ஒத்து போகணும்னு இவனை அடிமைப்படுத்த முனையதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை. இப்போ அந்த 5 பேர் என்ன பண்ணிடுவான்? அவன் சொல்லுவான், நான் சொல்லக்கூடிய ரேட்டில் தான் நீ விற்கணும், இல்லைன்னா உனக்கு பொருள் தரமாட்டேன்னு சொன்னால்
அடுத்த கட்டம் இவன் என்ன பண்ணுவான், 5 ரூபா இருக்கக்கூடிய ஒரு தீப்பெட்டியை என்ன பண்ணுவான், 10 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு தயாராக இருப்பான். ஏன்னா அவனுக்கு 5 ரூபா கொடுக்கணும். அப்போ இந்த நிலை எப்படி போகும்னு சொன்னால் இட்ஸ் எண்ட்லெஸ். ஒரு அடிமைத்தனமாகவும் அராஜகமுமே உங்களுக்கு கூடிக்கொண்டு இருக்கும் இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் முழுக்க அப்படி தான் இருக்குது. இந்த கூட்டத்தினால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோமாளித்தனம். நம்ம அந்த கூட்டத்தை பலம்னு நினைக்கிறோம். இப்போ பள்ளிக்கூடங்களில் காலேஜில் கூட நடக்குது. கொஞ்சம் 10 பசங்க கேங் சேர்ந்துட்டான்னா அடுத்தவங்களை அடிக்கிறது, யூனியனில் எலெக்ஷனில் நிற்கிறது, அவனுக்கு பின்னாடி போகிறது. அந்த கல்லூரி நிர்வாகமே பயப்படுது. கல்லூரி நிர்வாகத்தை அரசியல்வாதிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சு அவங்க ஆளுமை செய்கிறார்கள். எல்லாம் அந்த கூட்டத்தை வச்சு தான். இப்போ அதே கூட்டத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் சேர மாட்டோம், சேரக்கூடாது. நாங்கள் எங்கள் பெற்றோர்களுடைய நிலைக்கு தக்கவாறு வறுமையில் இருக்கலாம், வசதியில் இருக்கலாம். இவனுடைய வருங்காலத்துக்கு நிமித்தத்திற்காக இவன் மாறி வரான். படிக்க வருது அவனை அவன் என்ன பண்ணான், சமூகத்தில் அடையாளப்படுத்த வேண்டும். தன் சுயகாலில் அவன் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணோம், இந்த அரசியலை இப்போ எனக்கு வேண்டாம், இப்போ எனக்கு பாடம் தான் வேணும் இல்லையா? நாங்கள் இந்த கூட்டத்துக்கெலாம் வரமாட்டோன்னு சொல்லிட்டா எந்த அரசியலும் உள்ள நுழைய முடியாது. அங்கே சேரக்கூடிய ஒரு 4 பசங்க சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எடுபடாதுன்னு ஆயிரும். யாருமே அது மதிக்கிறது இல்லை. அந்த கூட்டமாக இருந்து ஒரு ஏழ்மையான பையனை, ரொம்ப ஒழுக்கமான பையனை கிண்டல் பண்ணுறது, ரேக்கிங் பண்ணுறது, அடிக்கிறது, கடத்திட்டு போகிறது, இந்த கூத்தெல்லாம் அங்கே வராது. தனிப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன ஆயிடுது, திருந்து விட்டோம் என்றால் தனிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது இல்லையா? நல்லா சிந்திக்கணும். திருவள்ளுவர் கூட சொல்வார், பெண்களை சொல்கிற பொழுது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்ற சொல்காத்து நிற்பால் பெண்ணுன்னு வரும். தற்காத்து, ஒவ்வொரு பெண்ணும் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அவங்கள மற்றவங்க போய் பாதுகாக்க முடியாது. இன்றைக்கி நிறைய அரசியல் அதில் ஓடுது. பாலியல் வன்மைகள், பெண்கள் கொடுமைகள், இதெல்லாம் பாருங்கள். இதை வச்சு வியாபாரம் பண்ணுறான். பத்திரிகைகளில், டிவியில். அது ஒரு பொண்ணு செத்து போச்சுது, அது எப்படி செத்துங்கிறது தெரியாது. அது கொலைன்னு சொல்லலாம், தற்கொலைன்னு சொல்லலாம். ஆனால் அதை வச்சு 6 மாதமாக பத்திரிகைகள் வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு கேள்வியை போட்டு அதுக்கு வாசகர்கள், அதுக்கு லைக்ஸு. அப்போ எவ்வளவு கேவலத்தில் செத்து போனவ போயிட்டா, எவ்வளோ பெரிய லாஸ் அந்த ஃபேமிலிக்கு இல்லையா? இங்கே எவன்லாமோ கண்டவன்லாமோ சம்பந்தம் இல்லாதவன்லாம் லைக்கு கொடுத்து, கமெண்ட்ஸ் கொடுத்து, ஆளாளுக்கு பேட்டி கண்டு எதை பேசணும், எது சமூகத்துக்கு இன்னைக்கு தேவைங்கிறதே இல்லை. அப்போ அங்கே காரணம் என்னன்னா, அந்த கூட்டம் அதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்த உடனே, இவ்வளோ குழுமம் நமக்கு வருதுன்ன உடனேயே எதுக்கும் அவங்க துணிஞ்சிருந்தாங்க. கூட்டம் சேர்ப்பதிலேயே அக்கறை செலுத்துகிறார்கள். சமூகத்தை திருத்துவதில் இல்லை, சமூகத்தின் ஒழுக்கத்தில் இல்லை, சமூகத்தின் வளர்ச்சியில் இல்லை. நினச்சி பாருங்க, இன்னைக்கு முழுக்க அப்படி தான் நடக்குது. இந்த பாலியல் வன்மைகள்லாம் எடுத்துக்கொள்கிற பொழுது ஒவ்வொரு பெண்ணும் முதல்ல தன்னை பாதுகாத்துக்கொள்ளும். திருவள்ளுவர் சொல்கிறார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்ற சொல்காத்து சோர்விலால் பெண். அதான் அந்த குறள். தற்காத்து என்ன பண்ணோம், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். தன்னை காத்துக்கொள்ளணும் எப்படி? உடனே நம்மால் சொல்லுவோம், கராத்தை படிக்கணும். இல்லை நீங்கள் கையில் என்ன வச்சுக்கணும், எல்லோரும் ஒரு கத்தியை வச்சுக்கோங்க, இல்லை ஒரு லத்தியை வச்சுக்கோங்க, வந்தாலும் 4 சாத்து. இதுவா தீர்வு இல்லையா? நீ கத்தி வச்சிருந்தா அவன் புல்லட் வச்சிருப்பான். நம்ம அராஜகத்தை தான் முடிவாக எடுத்துக்கொண்டு செல்கிறோம். தப்பு. அங்கே தற்காத்து என்பது போராடுவதில் அல்ல, அந்த சிக்கல்லையும் மாட்டக்கூடாது. நீங்கள் சிக்கலில் மாட்டினால தற்காத்துக்கணும். நீங்கள் தற்காத்துக்கிறது இப்போ சிக்கல் எங்கே வருது? ஒரு பொண்ணை ஒரு பையனோட பழகுறா, பழகும்போது இவன் விரும்பி பழகிறான்ட்ட, அவனை நம்பி பழகிறா. அவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை மற்ற நண்பர்களுக்கு பழகிறதுக்கு அவன் வாய்ப்பு கொடுக்குறான் மற்ற நண்பர்களோடு. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன வேணும், அது வேணும். ஏன்னா இவனுடைய லிமிட் என்ன சமூகத்தில். அப்போ சமூகம் எங்கே போகுதுன்னா தன் வரம்பை மீறி போகுது.
அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம், கூட்டத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு நாகரிகம்னு சொல்லி போகுது. மேலை நாட்டு நாகரிகம் அப்புறம் ஏன் பாலியல் வன்மைக்கு உள்ளே போகிறீங்க? மேலை நாட்டு நாகரிகம்னா யாரோட வாழ்ந்துட்டு போகலாம், கெட் டுகெதர், நீ கல்யாணமே பண்ணாமல் வாழலாம்லாம் அங்கே இருக்குது. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து இங்கோட சமூகத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க? இது குழப்பமான என்னன்னு சொல்லியாச்சுன்னா, பத்திரிகைக்காரங்களாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களை அதிகாரப்படுத்துவதற்கும் ஆளுமைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு சமூகத்தை என்ன ஆகிட்டு இருக்காங்க, தலைகளை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு பெண் வந்து தன்னை காத்துக்கொள்ளணும்னா அதுக்காக குங்ஃபு படிக்கணும், கராத்தே படிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. பெண்ணுனாலே அங்கே என்ன இருக்கணும், பெண்மை வேணும். அந்த பெண்மை போச்சுன்னா பெண்ணே இல்லை. அது இயல்பாகவே அவங்க உடம்பு, அவங்க உடல் ரீதியாகவே பெண்ணிடம் இருக்கிற அட்ராக்ஷனே அவங்களுடைய பெண்மை தான், நாணம் தான். அந்த நாணம் இல்லைன்னு சொன்னால் அது பெண்மை அல்ல, ஆண்மை. அது இயற்கை படைப்பு, அதெல்லாம் ஒன்று மாற்றவே முடியாது. சும்மா போலித்தனமாக வேஷம் போட்டுக்கலாம். நீங்கள் உடை போட்டதுனால பெண் வந்து நான் ஆம்பளை மாதிரிலாம் சொல்ல முடியாது. அது இயல்பில் இருக்கணும். பெண்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா உங்களை பாதுகாத்து கொள்வது என்பது புத்திசாலித்தனம், அறிவுத்தன்மை. யாரோட பழகலாம், யாரோட பழகக்கூடாது. நம்முடைய வரம்பு என்ன, நம்ம கல்லூரிக்குள்ளே போகிறோம். அப்போ நீ கல்லூரிக்கு போகிற, படிக்கிற, உன் கூட படிக்கிற பசங்கள்கிட்ட பேசு, எட்டின்னு பேசு. பேசுகிறத மட்டும் பேசாதான். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்ற சொல் காத்துங்கிறார். சொல் காக்கணும். அப்போ தனக்கு தகைமையான சொல்லை பேச வேணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறது, ஐ மிஸ் யூ. வாட்? இந்த மிஸ்ஸு அங்கே மிஸ் பண்ணுறாங்களாம். என்ன சொல்லுவாங்க, ஐ மிஸ் யூ. எப்படி போகுது பாருங்கள் சமூகம். அதை தான் இவங்க பெரிய லைஃபாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது எங்கே தன்னை கீழே கொண்டு போன்னு இப்போ தெரியாது இல்லையா? ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன வேணும், நம்முடைய சமூகத்தில், நம்ம சமூகம், இந்த உலக அரங்கிலேயே ஒரு ஆண் ஒரு பெண், ஆணும் பெண்ணும் ஈக்குவல். எதில் ஈக்குவல்னு சொன்னால் ஆன்ம ரீதியில் ஈக்குவல், ஞானம் பெறுவதில் ஈக்குவல் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் உடல் ரீதியாக வாழ்க்கை ரீதியில் வருகிற பொழுது சார்ந்து வாழுதல் அது ரொம்ப முக்கியம். ஆண் ஆதிக்கம் கிடையாது, இதுக்கு பேர் ஆண் ஆதிக்கம் இல்லை. எந்த காலத்தில் ஆண் ஆதிக்கம் இருந்தது? சும்மா சொல்கிறது, இதெல்லாம் பத்திரிகைக்காரங்க இறக்கி விட்டது. அப்போ அம்மாவுக்கு பின்னாடி தான் இன்னும் பேசிகிட்டு இருப்பார். மென்னுக்கு பேசுவார், அங்கே பக்கத்தில் நிற்கவும் அந்த அம்மா கண்ணை காட்டும். உடனே அவர் கொடுக்கறதுக்கு வாப்பா நாளைக்கு நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு வாய் எடுப்பார். அந்த அம்மா இப்படி ஒரு கண்ணை காட்டினோடனே சார் நான் யோசிச்சு சொல்கிறேன் தம்பின்றவர். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் வந்திருப்பான், எவனோ ஒருத்தர் இருப்பான், 4 பேர் வந்திருப்பாங்க. அந்த அம்மா அங்கே நின்று என்ன பண்ணும், ஏங்கோ அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்குவார். டீ சொல்லிடாத, ஒன்றும் போட்டு தர மாட்டேன். சிக்னல்லே இருக்கும் இல்லையா? அடங்கி தான் இருந்தாங்க. வெளியில் பேசுவாங்க, ஆனால் பொண்டாட்டின்னு வீட்டில் போகும்போது என்ன ஆகுது, அந்த அம்மா உச்சிப்படியே பிடிச்சிரும். அது மரியாதையும் கொடுக்க தான் செய்யும். அதுக்காக வந்து அடி போட்டாங்க அமுக்க வச்சாங்க கிடையாது இல்லையா? தாத்தா பாட்டிகள்லாம் அவ்வளோ காலம் வாழலையா? எவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறாங்க. வாழ்க்கையை வந்து திசை திருப்புறாங்க. யார் திசை திருப்புறாங்கன்னு சொன்னால், சமூகத்தில் தங்களை அடையாளப்படுத்துவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் இறங்கின காட்டு மிராண்டிகள். அவர்கள் மனிதர்களே கிடையாது. ஆமாம், மனிதர்களாக இருந்தால் சிந்திச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் நம்ம சமூகத்தை பலவீனப்படுத்துகிறோம், நாளைக்கு நம்ம குணமும் நம்ம இனமும் மாறி போகுங்கிற அக்கறை இன்மையினால் அவர்கள் செய்கிறது. சமூக தாக்கம் ரொம்ப வேணும். எல்லா மனிதர்களையும் தன் மனிதர்களாக பாவிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் வேணும். நாம் சின்ன வட்டத்துக்குள்ளே யாரையும் நிரப்பதுக்கு முயலக்கூடாது. அப்போ பெண் வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, தற்காத்து தன்னை காத்து கொள்ள வேண்டியது அவள் தான். இப்போ என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு பாதுகாப்புக்கு ஆள் போக வேண்டி இருக்குது. பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிட்டு அப்பா பின்னாடியே போகிறாரு. அவள் காலேஜ் பஸ்ஸில் போகிறா, இவர் பின்னாடியே பைக்கில் போகிறாரு. நானும் பைக்கில் போய்ட்டுருக்கேன். என்ன அண்ணாச்சி இங்கே போகிறீங்கன்னு. பொண்ணு காலேஜ் போகிறாள்ல, பைக்கை பார்க்கலாம். பைக்கில் யாரும் இல்லை, பஸ்ஸில் போகிறா. அவள் காலேஜ் பஸ்ஸில் போகிறா, இவர் அப்பா பின்னாடி என்ன பண்ணுறாரு, பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டே போகிற. காலேஜ் கேட்லேருந்து அதுக்கு பஸ்ஸு உள்ளே போன மாதிரி தான் இவர் திருப்பி வருவாராம்.
இந்த நம்பிக்கையின்மை நீ ஏன் பிள்ளைய அனுப்புகிற? இல்லை ஒரு பாதுகாப்புக்கு தான். இது பாதுகாப்பு அல்ல. எத்தனை பேர் கூட போனாலும் தகராறு தான் வரும். இப்போ அப்பா போகிறாருன்னு வைங்களேன், ஒரு 5 பசங்க சேர்ந்துட்டானுங்க கேட்டில் நின்று, இவரை அடித்து போட்டு பொண்ணை இழுத்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போலீஸ் வருது, கேஸ் வருதுலாம் லேட்டர். நிகழ்வுகள் முடிந்த பிறகு அந்த நிகழ்வுகளை நடக்காமல் வைக்கக்கூடிய சூழல்களை நாம் உருவாக்கணும். அதெல்லாம் சிறப்பு இல்லையா? அப்போ ஒரு பெண்ணை நம்ம அனுப்பிட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோன்னா சமூகம் இன்னும் கீழே தான் இருக்குது. படித்ததில் உயர்வு அடையல இல்லையா? ஒரு ஆணையும் பெண்ணையும் பேதமாக பார்க்கக்கூடிய தன்மை வந்தாலே முடிஞ்சு போச்சு. அந்த பெண் தன்மைங்கிறது நம்ம கட்டமைப்பில் இப்போ தாயாக, தன்னை சார்ந்தவளாக, அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அது தன்னை சார்ந்தவளுங்கக்கூடிய உணர்வு இருக்கணும். அப்போ இவன் அவளை கையை வைக்கிறான், அவளை கிண்டல் பண்ணுறான், அவளை ரேப் பண்ணுறான், கடத்திட்டு போகிறான்னு சொன்னால் தன்னை சார்ந்தவங்களுடைய உணர்வு வரல. அப்போ நீ படித்த படிப்பில் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஒரு அங்கம், நம்ம சமூகத்தின் அங்கம் இல்லையா? அப்போ அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்கிற தேவையே இல்லைங்கிறனா என்னுடைய நோக்கம். பெண்ணுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா அவளை பலவீனப்படுத்துறீங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பொண்ணு நம்பலைன்னு அர்த்தம். மூன்றாவது, நீங்கள் 4 பேர் அந்த பொண்ணு கூட போகும்போது பார்க்குறவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் வரும். ஓஹோ, இவன் கூட வந்தோடனே எங்களால் முடியாதா, நாங்கள் கிண்டல் பண்ணாமல் இருப்போமா? ஏன்னா என்ன பண்ணுவான்? மற்றவனை உசுப்பி விடுறது. நீங்களே உசுப்பி விடுறீங்க. நன்றாக சிந்திக்கணும். நம்ம நல்லதுன்னு நினச்சி கையை வைக்கிறதெல்லாம் தப்பா. அங்கே அறிவின்மை, அதான் சொல்கிறேன், ஞானமின்மை. இப்போ அந்த பெண்ணு எப்படி இருக்கணும்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் அந்த பெண் பண்பாடு மிக்க பெண்ணாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவரிடம் பேசுகின்ற பொழுது அதில் ஒரு ஒழுக்கு இருக்கணும். எதை பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எல்லாம் ஃப்ரெண்டு யார், எதுக்கு ஃப்ரெண்டு? நின்று சம்மந்தமில்லாத கதைகளை பேசுறது அங்கே தப்பாக போகுது இல்லையா? ஒரு வரைமுறையோடு இருந்த அப்போ இந்த பெண்ணு ஒருத்தண்ட பழகுற பொழுது இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் அவன் காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டான்னு இந்த பொண்ணு கூட போகுது. காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு தானே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். இடையே மச்சி நாங்கள் வெளியே போனோம், கொஞ்சம் கார் தாரியாங்கன்னா உடனே இவ்வளோ சந்தோஷம் அவன் காரில் கூப்பிட்டு போகிறான்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டை காரை கொண்டு வர சொல்கிறான். அவனும் 2 பசங்களோட சேர்ந்து வரான். அப்போ அங்கே 2 பேரை இவங்களும் சேர்த்து உட்கார வச்சு இப்போ 5 பேர் எங்கே போகிறாங்க, மகாபலிபுரமோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு எல்கை இருக்குதா இல்லையா? இவன் அதுக்காக வந்தா, எதுக்காக காலேஜுக்கு போனான்? அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை நம்பி போனேன், அவனை 5 பேர் கூட வந்துட்டானுங்க. இது உன்னுடைய அறிவின்மை. நீ அவனை நம்பி போகவே கூடாது. அவன் யார், எவ்வளோ வருஷமாக தெரியும்? கல்லூரியில் படி முதல் வகுப்பில் 1 வருஷம் பழக்கம் இருக்கும், இல்லை 2 வருஷம் பழக்கம் இருக்கும். அதை எப்படி நம்பலாம்? ஒன்று நம்பி 25 வருஷம் 26 வருஷம் வளர்த்துருக்காங்க இல்லையா? பேசலாம், நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. ஆண்கள் பெண்கள் பேசுவதில் அது தவறு கிடையாது. பட் வரைமுறை இருக்க வேண்டும். சப்ஜெக்டில் டவுட்ஸ் இருக்கா சார், கேளு. அது அந்த கல்லூரி வளாகத்தில் கேளு. காஃபி ஷாப்பில் போய் கேட்கணும் கிடையாது. அந்த பையனை கூட்டிகிட்டு போய் தனியாக போய் ஒதுங்கி இருக்குது, அதுக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டு மாட்டினதுக்கு பிறகு அவர்களை குறை சொல்வதோ, என்னை பாலியல் பண்ணான்னு சொல்வதோ இப்போ இது என்ன வந்தோன்னா, இவங்க பண்ண கூத்துக்கு அரசுக்கு கெட்ட பேர் வந்துடுது. உடனே என்ன சொல்கிறான், அரசு சரியில்லை, பாலியலாக நடக்குது, அரசாக சொல்லிச்சு பாலியல் பண்ணுங்கன்னு சொல்லி. இது அரசை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணுற வேலை. இதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு உடனே இவங்க என்ன முடிவு பண்ணுறான்னா, இறைவனை சொல்கிறான். இப்போ இவன் இருக்கிறான், இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு இவன் உடனே அம்பானியை நினச்சிக்கிறான். இல்லை தான் ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரனை நினச்சிக்கிட்டு அவன் எவ்வளோ வசதியாக இருக்கிறான். அப்போ அவனும் இறைவன் தானே படைச்சாரு, என்னையே அவ்வளோ படைச்சாரு. அப்போ இறைவனுக்கு அறிவு இல்லையா, கண் இல்லையான்னு இவன் திட்டுனான்னு சொன்னால் அது எப்படி இருக்கிறது? இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, அரசை திட்டுவது அறிவின்மை. இவன் இறைவனை பார்த்ததே கிடையாது, இறைவனுடைய ஆளுமை என்னன்னு தெரியாது, இதெல்லாம் செய்தது இறைவனானு தெரியாது. இந்த குணங்களை இறைவனாக கொடுத்தாரு. கொஞ்சம் யோசிங்க.
இறைக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இன்னும் அந்த பாடத்துக்குள்ளே போகலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லியிருந்தான், இவன் கஷ்டப்பட்டா அதுக்கு இறைவன் தான், இவனுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இறைவன் தான் தடுத்தாருங்கிறான். அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுனா ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் வேண்டும், ஞானம் மட்டுமே வேண்டும். ஞானம் கிடைச்சிட்டதுன்னு சொன்னால் உங்கள் அறிவு என்ன ஆயிரும் பற்றி. இப்போ ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, 2 பேருக்கும். இப்போ பெண்ணுக்கு ஞானத்தை சின்ன வயசுலேயே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்களை விட பற்றி பிடிப்பாங்க. ஏன்னா ஆணுடைய மூளை வேலை செய்வதை விட பெண்ணினுடைய மூளை 25% அதிகம் வேலை செய்கிறது. ஆமாம், இவன் நினச்சிக்கிறான் நம்ம தான்னு. இது சோம்பேறி. ஆம்பளை சோம்பேறி, பொம்பளை அப்படி இல்லை. இவன் தூங்கிடுவான், அவன் முழிச்சிட்டே கிடப்பா. பொம்பளை என்ன இல்லையா, மூளை என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லவே வேண்டாம்யா, நீ எதுக்கு அங்கெல்லாம் போய் சொல்லணும் இல்லையா. அவன் அப்படி வந்தோடனே அப்படி ஒரு பார்வை பார்த்த உடனே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணி லொக்கேஷன் செலக்ட் பண்ணி ஆர்டிஸ்ட்டை போட்டு டைரக்ட் பண்ணி சென்சார் பண்ணிடுவா. இப்போ அது என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸ். அதை வச்சுருப்பா கரெக்டாக. நீ மாட்டினா உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்ணுவாள். அது வர அந்த பெட்டி எங்கே இருக்கும், அவள்கிட்டே இருக்கும். மெதுவாக கேட்பா, இப்போ தான் வரீங்களா, இன்னும் ரொம்ப வேலையா, அவளுக்கு நீங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் இன்னைக்கு ஆஃபீஸுக்கே போல, வெளியில் போனால் நீ பிடிச்சிட்டா இல்லையா. இப்போ என்ன கேட்பா, சாட மாடையா, மறைக்க முடியாது. ரெண்டாவது இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல தான் நிறைய ஆம்பளைங்க மாட்டிக்கிறான். இனிமேல் கொஞ்சம் உஷாராகிக்குங்க. என்னன்னு சொன்னால், இந்த ஆண் பொம்பளைய உண்மையாக நேசிப்போம். பொம்பளையை உண்மையாக நேசித்தவன்லாம் தப்பு பண்ண மாட்டான்லாம் சொல்ல முடியாது. அதுக்குள்ள பொம்பளையும் சரி தான் இல்லையா, வாட் எவர் இட் இஸ். இப்போ நீங்கள் ஒரு புருஷன் தான் வச்சுக்கோமே, இவன் பொண்டாட்டியை நல்ல உண்மையிலே நேசிக்கிறான். அவன் நேசிக்கிறதெல்லாம் குறைபாடு கிடையாது. தான் மனைவிங்கக்கூடிய அன்பு அது இதெல்லாம் அவனுக்கு இயல்பாகவே இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் யாராவது பேசினா கொஞ்சம் நேரம் சொல்லி விடுவான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒன்றும் தடுக்க முடியாது. அது ஹியூமன் இல்லையா, ஒரு மனிதன் தானே, கேட்டால் நானும் ஒரு மனுஷன் தானேன்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய தவறுகள்லாம் பண்ண மாட்டார். சாதாரணமாக மற்றவங்கள்ட்ட ஃபோனை உடனே கட் பண்ணுன்னு சொன்னால் இங்கே கட் பண்ணவே மாட்டார். வைக்கட்டுமா, ஏன் வேலை இருக்குதா, நான் ஃப்ரீயாக தானே இருக்கிறேன், இல்லை வைக்கட்டுமா இவர் என்ன பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி சொல்லு கேஸுகளாக இருக்கும் இல்லையா. இப்போ இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த ஆண் இருக்கான் பாருங்க, இந்த ஆண் நான் யாரையும் உங்களெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது என்னுடைய சிந்தனைகள்லாம் ஒட்டுமொத்தமான மனித இனத்தின் மீது, என்னுடைய அக்கறையெல்லாம் மனித குலத்துக்கு மீது. அதுதான் நான் சொல்ல வரேன் இல்லையா. இங்கே எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இங்கேன்னு இல்லை, வெளியே எங்கேயும் கிடையாது. வெளியில் என்ன எதிரியாக யாருன்னு நினச்சா கூட அது அவங்க கர்மான்னு சொல்லிட்டு போகக்கூடியவன் நான் இல்லையா. அதனால் நன்றாக சிந்திச்சு கொள்ளுங்க. இங்கே என்ன தவறு நடக்குதுன்னா, இந்த ஆண் பொண்டாட்டி மேலே ஒரு பாசம்னு வச்சுருக்கான் இல்லையா, இங்கே ஒரு லீக்கேஜ் இருக்கும். இப்போ இவன் பாசம்னு வைக்கிற பொழுது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இவன் மைண்டு அவள் பக்கத்தில் இருக்கும். யார்கிட்ட, அதனுடைய மோனோ ஆப்ரேஷன்லாம் அங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ இங்கே இவன் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம், ஏன்னா கனெக்ஷன் தான் கொடுக்கும். நீங்கள் ஃபோன் வச்சுக்கங்களேன், இப்போ நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க, ஃபோன் பேசும்போது இந்த லைனு இன்னொரு லைனில் இருக்குன்னு வைங்களா, அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தால் ரெண்டுக்கும் கனெக்ஷன் தான். நீங்கள் பேசுகிறாங்க போட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா, இருக்க மாட்டாளா. வீட்டில் கனெக்ஷன் இருக்கும், மேலே அவன் பேசிகிட்டு இருப்பான், கீழே உள்ள லைனு தூக்கி வச்சுட்டு இல்லையா, அங்கே பேசுறதுலாம் கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா. நிறைய படங்களில் காட்டியிருக்காங்க. அப்போ என்னன்னா அந்த லைன் என்ன ஆகுது, கனெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதனால் உங்கள் மைண்டு அங்கே கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓரளவு என்ன ஆயிரும், நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணால் தான் உங்கள் தாட்ஸ் போகாது. இப்போ அவங்க உங்களை கொஞ்சம் சிந்திச்சிட்டாங்கன்னு சொன்னால் உங்கள் தாட்ஸ் அங்கே ப்ளூடூத் மாதிரி உள்ளே எடுத்துருவாங்க, அது உள்ளே வந்துடும். இப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பில்டப் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட்டு போனதெல்லாம் இங்கேருந்து தான், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் வச்ச பாசத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா லீக்கேஜ் ஆகுது. அதே போல் பொம்பளையிலும் அப்படி தான். சில நேரங்களில் ரொம்ப புத்திசாலியாக பண்ணுறேன்னு நினைக்கும், ஈஸியாக மாட்டிக்கும். ஏன்னா அவள் இவன் மேலே பாசம் வச்சுருப்பா. அந்த பாசம் வச்சதுனால அது என்ன பண்ணிடுச்சுன்னா இங்கே போயிட்டு. நல்லா சிந்திக்கணும். நீங்கள் வெறுப்பாக இருந்தீங்க, கோபத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் பிடிக்கவே முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது.
அவங்க அந்த சூழலுக்கு வந்தா இல்லை யாராவது சொல்லி நிரூபிச்சா, தானே கெஸ்ஸிங் பண்ணி இழுக்கிறது இருக்குது இல்லையா, அது நாமளே மாட்டிக்கிறது. இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கேட்டை திறந்து போட்டிருந்தா கண்ட நாயெல்லாம் உள்ளவர் தான் செய்யும். கேட்டு மூடி இருந்தா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனைவிக்காக உங்கள் கதவை திறந்து வச்சுருக்குறீங்க. அப்போ என்ன ஆகுது, இங்கே உள்ளது உங்களை அறியாமலேயே இந்த காற்று அங்கே போயிடும். அப்போ இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் ஓரளவுக்கு இப்போ நீ கொஞ்சம் மாறுதலாக நடக்கிற பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா இந்த சிந்தனை அங்கே போனோன்னா அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. புரியுது உங்களுக்கு? காட்டி கொடுக்குறது நம்ம தான். அப்போ இனிமேல் என்ன பண்ணிக்கணும்? ஆனால் அப்படி இருக்க முடியாது. பொண்டாட்டியை வெறுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டுலாம் இருக்க முடியுமா? அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம திருந்துறது நல்லதாக போச்சு இல்லையா? நமக்கு என்ன ஒரு செட்டப் ஆகி போச்சுது. அப்போ நம்ம கெட்டப்பாக இருக்கணுமா இல்லையா? இல்லையா? அப்போ அந்த செட்டப்போடு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்முடைய ஷட்டரெல்லாம் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கும். இப்போ அங்கே தான் தனி மனித ஒழுக்கம்னு நான் சொன்னேன். அந்த தனி மனித ஒழுக்கம்தான் அத்தனைக்கும் கேடாக மாறுது. ஒரு வீட்டில் வரக்கூடிய புகைச்சல், ஒரு நாட்டில் வரக்கூடிய சிக்கல், ஒரு உலகத்தில் வரக்கூடிய அந்த சமமின்மை எல்லாமே இந்த தனி மனித ஒழுக்கத்தில் தான், ஒழுக்க கேட்டினால்தான் உண்டாகுது. நன்றாக சிந்திக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் அறமாக வாழ வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டுங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் தவறுக்கு வாய்ப்பே. அப்போ பெண் அவள் என்ன நினைக்கணும், நாம் கல்லூரிக்கு வந்தோம், படித்தோம், அந்த கிளாஸில் படிக்கிற பசங்கிட்ட பேசலாம், பட் அதுக்கு லிமிட் இருக்குது. அதான் தகைச்சான்ற சொல். தன்னை காத்துக்கொள்வது என்பது அவள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ அவள் சம்மந்தம் இல்லாதவரோட பழகக்கூடாது, சம்மந்தம் இல்லாதவங்களோட வெளியில் போகக்கூடாது. அப்போ இன்னைக்கு சொன்னாங்க இவரெல்லாம் 10ஆம் பசலு, இவர் எந்த காலத்தில் உள்ளவர். உடனே என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வேர்ல்டு எங்கேயோ போயிட்டுருக்குது மாடர்னாக, இவர் ஏன்னு சொன்னால் மாடர்னாக போனால் அப்புறம் ஏன்பா வீடியோ எடுத்து பப்ளிக்கில் போடுற பாலியல்னு சொல்லி மாடர்னாக போய்ட்டு நீ அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. அதையே அரசியலாக கொண்டு ஒரு அரசை குற்றம் சொல்கிறீங்க. வாட் இஸ் மாடர்ன் கல்ச்சர் இல்லையா? இல்லை நமக்குன்னு சமூகம் இல்லையா? நமக்குன்னு பாரம்பரியம் இல்லையா? எங்கே மாடர்ன்? இது குழப்பறானுங்க. இது பணம் சம்பாதிக்கக்கூடிய முதலைகளும் அதிகார வெறி பிடித்தவர்களும் செய்யக்கூடிய விளையாட்டு. அதனால் தயவு செய்து ஞானத்தில் வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி வழி மாறி சென்று விடாமல் இந்த வழிகாட்டுதல்களெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ அங்கே உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்னா ஞானம் அடிப்படையில் வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய வரம்பை வகுத்து கொள்ள வேண்டும். பெற்றவங்க நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நான் அதுக்கு தான் முதல்ல சொல்கிறேன், ஞான வழி உங்களை ஒவ்வொரு மனிதனையும் தெய்வமாக மாற்றும். ஞான வழி ஒவ்வொரு மனிதனையும் 6லிருந்து 7க்கு மாற்றுவதற்கு ஞான வழிக்கு என்ன உண்டு? அதிகாரமும் அந்த வல்லமையும் உண்டு. ஆனால் அதை பயன்படுத்தி கொள்வது உங்களை சார்ந்தது. ஒவ்வொரு மனிதனையும், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இல்லையா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலேயே நீங்கள் என்ன எடுத்துடணும், முதல்ல பெற்றவங்களை மதிங்க, தாய் தந்தையினுடைய காலில் வணங்குங்க. வாழ்க்கை மாறிடும், தடம் மாறிடும், புது வாழ்க்கையை உண்டு பண்ணுங்க. நீங்கள் கூட்டம்னு போய் அவன் இப்படி தான் போனான், இவன் இப்படி தான் போனான், நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. திருவள்ளுவர் சொல்வார், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்றில். உலகத்தில் புகழ் மட்டும்தான் கடைசி வரை நிற்கும், மீதி எல்லாம் போயிடும். அப்போ ஒவ்வொருவரும் அந்த புகழுக்காக என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். அந்த புகழ் எதுன்னு சொன்னால், எது புகழ்னு சொன்னால் நிரந்தரம், மெய் மட்டும்தான், உண்மை மட்டும்தான் கடைசி வரை நிற்கும். மற்றது எல்லாம் பொய்கள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும். அப்போ அந்த உண்மையை நோக்கிய பயணத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்போ உண்மையை நோக்கிய பயணம் எடுக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், திடம் இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். இப்போ அந்த அக்னியை சொல்கிற பொழுது இன்றைய நமது சிந்தனை அக்னி இல்லையா? அப்போ அக்னி பழக்கம் என்ன சொன்ன, அக்னி பழக்கம் குறைவாய் உள்ளவனே. இப்போ இந்த அக்னின்னு சொன்னோடனே நம்ம நான் என்ன சொன்னேன்னா, நம்ம அக்னியை நினைக்கிற பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அக்னியை நினச்சிருவீங்க இல்லையா? அதை தான் அக்னின்னு நினச்சிருங்க. அது அல்ல. நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இந்த மனிதர்கள்ட்ட மட்டும் கர்மா இல்லை, பஞ்சபூதங்கள்டையும் கர்மா இருக்குதுன்னு நான் ஆரம்பித்தேன்.
இல்லையா? ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படின்னு சொன்னால், இப்போ மனுஷன்ட்ட வந்து எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இல்லையே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் இல்லையா? இதே மாதிரி பஞ்சபூதங்களையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக காற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு தென்றல் காற்றுன்னு ஒன்று இருக்குது, ஒரு புயல்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது லேசாக வருகிறது, அதனுடைய அடர்த்தி சேர்கிற பொழுது ரொம்ப திண்மமாக வருவது, அப்படியே மலையே சரிச்சு போடக்கூடியது, மரங்களை முறித்து போடக்கூடிய அளவுகளெல்லாம் என்ன இருக்குது? காற்றில் சில நேரம் சில்னஸ் இருக்கும், சில நேரம் உஷ்ணம் இருக்கும் இல்லையா? அந்த வெப்ப காற்றுகள் வந்தால் தாங்காது, அப்படியே எரிச்சிட்டு போயிடும். நின்றுக்கிட்டு போகக்கூடிய மனிதனை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய பலத்தை விட அந்த காற்றினுடைய பலம் கூடும்போது உங்களை பறக்க வச்சிடும். அவ்வளோ ஆற்றல். அப்போ காற்றுக்கும் கர்மா இருக்கிறது. அந்த கர்மாவுக்கு தக்கவாறு அது மெல்லிய காற்று, தென்றல் காற்று இல்லையா, உஷ்ண காற்று, வீரிய காற்று, புயல் காற்று, எப்படி மாறிக்கிட்டே போகும். இதே மாதிரி அக்னியும், அக்னிலையும் என்ன இருக்குது? அதுக்கும் கர்மா இருக்கிறதுனால அக்னி என்னவாக இருக்கிறது? சின்ன தீபமாக இருக்கிறது, பெரும் அக்னியாக இருக்கிறது இல்லையா? அக்னிகிட்ட ஒளியும் இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, என்ன இருக்குது? உஷ்ணம் இருக்கிறது. அந்த உஷ்ணம் பார்த்தீங்கன்னா லேசாக சுடக்கூடியதாக இருக்கும், அப்படியே எரிக்கிறது இருக்கும். அப்போ இதெல்லாம் அதனுடைய கர்மாவை சார்ந்தது. அக்னிக்கு என்ன இருக்கிறது? கர்மா இருப்பதால் அந்த கர்மாவுக்கு தக்கவாறு இப்போ இந்த அக்னியில் இருக்கக்கூடிய கர்மாவை நம்ம பார்க்கும்போது சொல்லலாம். எது சொல்லலாம்னா, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய தீபம் வெளிச்சத்தை வந்து அக்னின்னு சொல்லலாம். நமக்கு உள்ளே இருக்குது, நமக்குள்ளேயும் உஷ்ணம் இருக்கிறது, இதுவும் அக்னி தான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உஷ்ணம் போயிடுச்சுன்னா உடம்பு விழுந்துடும் கீழே இல்லையா? இந்த உஷ்ணம் தான் என்ன பண்ணியிருக்கிறது? உயிரோட உங்களை ஒட்டுதல் வைத்து கொண்டிருக்கிறது, ஈர்ப்பு சக்தி. இப்போ உங்கள்கிட்ட வேற என்ன அக்னி? அந்த அக்னி என்ன மாற்றங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால், கோபாக்னின்னு சொல்லியிருப்பேன், காமாக்னின்னு சொல்லியிருப்பேன், ஜீவாக்னின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ அந்த அக்னி பல ரூபங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறது, பல ரூபங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அக்னி பழக்கம் எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்க வேண்டும். அந்த அக்னி பழக்கம் குறைவாக இருக்க வேண்டும். அவங்க தான் அந்த அந்த அமைதியில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அமைதி ஆராய்ச்சி செய்கிற பொழுது தான் இறையை அடைவதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அக்னி பழக்கம் ஏன்னா, அக்னி எப்படி இருக்கிறது? அக்னி வந்து நெருப்பு சுடவும் செய்யும், எரிக்கவும் செய்யும் இல்லையா? அப்போ லேசாக சூடுபட்டுடும் போயிடும். இப்போ ஒரு காயினை வந்து நீங்கள் தரையில் வச்சு நல்லா இருத்தி தேய்ச்சிட்டு, ஊரில் இந்த சின்ன சுட்டி காயின்னு சொல்லுவாங்க, அது விளையாடுறவங்கலாம் சொல்லுவாங்க சுட்டி காய், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? நல்லா கொஞ்சம் அரைச்சி தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அப்படி எடுத்து இப்படி சூடு வச்சுட்டு, இப்போ இந்த பிள்ளைங்க கோவப்பட்டதுன்னா யாராவது பண்ணி அனுப்பணும், அப்படியே வச்சுட்டு மெதுவாக கிட்ட வந்து வச்சு ஓடிடும். அந்த இடம் பொத்து போயிடும், சுட்டு போயிடும். சிகப்பாக இருக்கும் அந்த காய், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சுட்டி காய். அதை போய் கை வச்சு விளையாடலாம் செய்வாங்க, இந்த காய் போட்டு கல் போடுற மாதிரிலாம் விளையாடுறதெல்லாம் உண்டு இல்லையா? அப்போ அது வெறும் சூடு மட்டும்தான் வைக்கும், அங்கேயும் அங்கனே இருக்கிறது. ஆனால் அதே இது ஒரு தீபத்தில் இருந்தால் அதுவும் சுடலாம் செய்யும், ஆனால் அது எரிக்க செய்யும். அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கும், அதனுடைய அடர்த்தி மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நமக்கு அக்னி பழக்கம் குறைவாக இருக்கணும்னு சொன்னால், அந்த அக்னி நம்மளுக்கு வேணும். ஆனால் அக்னி எப்படி இருக்கக்கூடாது? மிகுந்த தன்மையில், அதிக தன்மையில் இல்லையா? அக்னி அதிகமாக, இப்போ அந்த காமம் இருக்குது. இப்போ காமத்துக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னு சொன்னால், இந்த காதல் என்பது என்ன பண்ணுன்னா, காதல் விரும்பும், ஆனால் அவர்கள் என்ன படுத்தாது? அடிமைப்படுத்தாது. நல்லா பாருங்கள், காதலிக்கிற பொழுது அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். டேய் மண்டு வாடா கூக்கே கண்ணு ஏம்பான். இதே கல்யாணம் ஆனதுக்கு பிறகு முதல் சொல்ல மாட்டா, இல்லை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அட்டேங்கிறதுக்கு முன்னே அட்டே மோளன்றுவான் இல்லையா? இவன் தான் முன்னால், நான் தான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருப்பேன். சரி, அந்த முள்ளு கதை வேண்டாம் இல்லை. இப்போ பொதுவாக சொல்லும்போது அந்த என்னங்கன்னு சொல்கிறதுக்கும் என்னன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த உறவு நிலைகள் நெருங்க அது மாறும். அந்த அன்பு என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், லைட்டான அக்னி இருந்ததுன்னு சொன்னால், தென்றல் காற்று மாதிரி இருந்ததுன்னா அவள்கிட்ட பார்க்குறது பிடிக்கும், பேசுகிறது பிடிக்கும், எப்போமா அவளை பார்க்கணும் தேடணுங்கிற எண்ணம், அந்த உணர்வு அப்படியே அது ஒரு சுகமாக இருக்கும். ஆனால் அதுவே அந்த அக்னி புயலாக உள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணிடணும்? அது தவறான முறைகள் எல்லாம் கையாள ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ அந்த அக்னியை எப்படி வச்சுக்கணும்னா, எவ்வளோ வச்சுக்கணும்? குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும். அக்னி வேணும், அக்னியே இல்லாமல் இருக்கக்கூடாது.
அப்போ மனுஷனுடைய தன்மை அற்று போயிடும். பாசம் வைத்துக்கொள்ளலாம், அன்பு வைத்துக்கொள்ளலாம், அவர்களுடைய சுக துக்கத்தில் நாம் பங்கு கொள்ளலாம், அவருடைய சுதந்திரத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும். அக்னி நம்மள்கிட்ட குறைவாக இருந்தால் தான். நம்மள்கிட்ட அக்னி அதிகமாக இருந்தோன்னா அவங்கள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அடக்கி ஆள ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? அப்போ சமூகத்தில் ஒவ்வொருவர்கிட்டமும் எப்படி இருக்கணும்னா அக்னி பழக்கம். இப்போ அக்னி பழக்கம் குறைவுன்னு சொன்னால் இவன் எல்லாருக்கும் கோபம் வரும். கோபம் வராது யாருமே கிடையாது. எல்லா மனிதனுக்கும் பசி, தாபம், கோபம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனால் அதை அடக்கி ஆளுகிற பொழுது தான் அவன் அறிவு சார்ந்தவனாக மாறுகிறான். அப்போ அந்த கோபம் வருகிறது. இப்போ நம்ம போகும்போது திடீர்னுட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை நம்மளை புண்படுத்துகிற மாதிரியோ, இல்லை ஒரு நிமிடம் நம்மளை அப்படி தாக்குற மாதிரி சில வார்த்தைகள் வீட்டில் அம்மா சொல்லலாம், மனைவி சொல்லலாம், குழந்தைகள் யாராவது சொல்லலாம். அது கேட்ட உடனே ஒரு நிமிடம் அப்புறம் பார்க்கணும் சொன்னது யார். சரி, இவங்கள்ட்ட இதை சொல்லி அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, தெரிஞ்சு அந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்க மாட்டாங்க. சொல்லி என்ன பண்ணிக்கணும், அந்த அக்னி பழக்கத்தை குறைவாக வைத்திருக்கணும்னா அதை எலும்பு நிறைய விடக்கூடாது. அப்படி அந்த அக்னியை உயர்த்திட்டீங்க, மூக்குக்கு ஏறிட்டுன்னு சொன்னால் என்ன நக்கல் அடிக்கியா, என்ன கிண்டல் பண்ணுறியா நீ ஆயின்ட்டுருவான், முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கு உறவும் விரிஞ்சிடும். அது மனைவிட்ட மட்டும் கிடையாது, அம்மாட்ட மட்டும், எல்லார்ட்டையுமே, நட்பு வட்டங்களையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, வெளி உலகத்துலேயும் யார்கிட்டையுமே நீங்கள் பழகுகிற பொழுது உங்களுடைய அந்த அக்னி பழக்கம் எப்படி இருக்கணும்னா உங்கள் கீழே இருக்கணும், உங்கள் கையடக்கத்துக்குள் இருக்கணும். ஒருத்தன் சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு நிதானித்து கொண்டு நீங்கள் பேசணும். அக்னி எழும்ப விடவே கூடாது, கோபத்தை வெளி காட்டவே கூடாது. ஆறுவது சினம், அதாங்க முக்கியம். அடக்க வேண்டியது கோபமாக இருக்கிறது. கோபத்தை என்ன பண்ணக்கூடாது, எரிய விடக்கூடாது. கோபத்தை என்ன பண்ணணும், கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கணும். கோபமே எனக்கு வரலன்னு சொன்னாலும் நீ வேஸ்ட்டு, நீ ஜடம். கோபம் வரலன்னு சொன்னாலும் ஜடம். கோபம் வரணும், ஆனால் கோபத்தை அடக்கணும். அதுதான் பயிற்சி இல்லையா? எல்லா விஷயமுமே காமமும் வரணும். காமமே இல்லைன்னு சொன்னால் அப்போ உடம்புல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா அந்த உடம்பு கட்டமைப்பே அப்படி தானே. இப்போ இந்த வீடு இருக்குது, ஃபுல்லாக சர்க்யூட் பண்ணியிருக்குது. ஒரு இடத்துல கரண்ட் வரலன்னு வச்சுங்களேன், அப்போ எங்கேயோ பொத்து போச்சு, கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? கரண்ட் எல்லா இடமும் இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுறது பண்ணாதது உங்களை சார்ந்தது. இந்த இடத்துல ஒரு பிளக்கை போட்டால் கரண்ட் இருக்குது, ஒரு என்ன பண்ணலாம், ஒரு பின் பாயிண்ட் வச்சு பண்ணால் லைட் எரியுதுன்னு சொன்னால் வேலைன்னு கரண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பின் பாயிண்ட் வச்சு அடிக்கிறீங்க, அங்கே லைட் எரியலை, கரண்ட் வரலைன்னா இப்போ வேஸ்ட்டு. அதே போல் உடம்புல காமம் என்பதும் அதுவும் தேவையானது, கண்டிப்பாக இருக்கணும். அப்பந்தான் என்ன ஆகுதுன்னா நீங்கள் எப்படி இருக்க முடியும், அந்த சமநிலையில் வாழ முடியும். ஆனால் அந்த காமத்தை என்ன ஆகக்கூடாது, நம்மளை ஆளுகிற மாதிரி நம்மளை மீறி போகக்கூடாது. இப்போ அந்த வரம்பு முறையில், இப்போ கோபம்னு வச்சுங்களேன், உதான் காமத்தை விட்டுருவோம். காபமும் அதே தான், ஈக்குவல் தான். ஒன்று அதை நீங்கள் எதுக்கு நான் ஞானத்தில் சொல்கிறேன்னா, ஞானத்தில் தள்ளுவதற்கு எதுவும் இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கும் எதுவும் இல்லை. இயல்பாக வாழ்வது தான் ஞானம். அதான் சொன்னேன். ஒன்றை தப்புன்னு சொன்னாலும் நீங்கள் தப்பாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒன்றை பெருசாக உயர்த்தி சொன்னாலும் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, வீணாயிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா சிந்திக்கணும். இயல்பாக வாழுங்கள், அதுதான் ஞான வாழ்க்கை. ஞான வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல இந்த கோபத்தை பாருங்கள். கோபம் என்பது, இப்போ நமக்கு கோபம் வருது, நம்ம பார்க்குறோம், சொன்னது யார், அம்மா. அங்கே உடனே அறிவு என்ன பண்ணுது, அப்போ கோபத்தை நீங்கள் அடக்கி இருக்கிறதுனால அறிவு சொல்லுது, அம்மாட்ட நம்ம அவ்வளோ பேசக்கூடாது, அம்மா சொல்கிறாங்க கேட்டுக்குவோம், பிடிக்கலன்னா செய்ய வேண்டாம் ஏன்னு சொல்லி நீங்கள் அப்படியே உங்களை தாழ்த்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஜெயிச்சிட்டீங்க. அந்த தாழ்ந்த இடம் ஜெயிச்ச இடமாக இருக்கும். ஆனால் கோபத்தை நீங்கள் பிரயோகித்த இடம் உங்களை நீங்களே வீழ்த்திய இடம். அம்மாட்ட சொன்னோன்னே, என்னம்மா என்னை பற்றி இப்படி சொல்லிட்டேன், உன் பிள்ளை தானே, உனக்கு தெரியாதா, ஏதோ ஒரு விஷயம், நான் விஷயத்தை சொல்லலை இல்லையா, ஏதோ ஒன்றுக்கு உங்கள் அம்மா உங்களை குற்றம் சாட்டி குறை சொன்ன உடனே நமக்கு மூக்கில் ஏறுது. நாம் அப்படி இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்படி இருந்து நம்ம மறைக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இப்போ சொன்ன உடனே என்ன வந்துடுதுன்னா, டப்புன்னு கோபம் என்ன பண்ணுதான், எப்படிமா என்ன சொல்லல, நீ எப்போ வந்தாலும் எனக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கேன்னு கொஞ்சம் வார்த்தைகளை தடிமனாக விட்டுட்டோன்னா அந்த அம்மாவுக்கு இவ்வளோனா நம்ம கொடுத்த மரியாதை அங்கே கெட்டு போயிடும். அம்மா கெட்டு போகல, நீங்கள் நினைக்கிறீங்க அம்மாவுக்கு மரியாதை கெட்டு போச்சுன்ட்டு, உங்கள் மரியாதை கெட்டு போச்சு. அம்மாட்டையோ அப்பாட்டையோ நம்மளோட முதியவர்கள்ட்டையோ
இதுதான் பண்பாடு. நம்ம இந்த இடத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டு, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வீடை வாங்கிட்டேன், நான் காரை வாங்கிட்டேன், எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த இதெல்லாம் இந்த கோமாளித்தனம் ஒரு வகையில் உனக்கு பிரயோஜனப்படாது. இதெல்லாம் உன் அக்கௌண்ட்டில் வரவே செய்யாது. உன்னுடைய அக்கௌண்ட், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பற்ற நிலைக்கும் இறையை சேர்வதற்கும் உள்ள அந்த அக்கௌண்ட்டை சொல்கிறேன். மனப்பதிவுகளை நன்றாக சிந்தித்து கொள்ளுங்கள். நிரந்தரமான அக்கௌண்ட் இதுதான், இது மாறாது இல்லையா? அதை தான் திருவள்ளுவர் சொன்னார், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் ஒன்றா உலகத்து, உலகத்தில் ஒன்றே ஒன்று இதுதான். அப்போ ஒன்றே ஒன்று உலகத்தில் எது உண்மை தானே, நிரந்தரம் தானே இல்லையா? அந்த தன்மையை தான் நீங்கள் வச்சணும். அப்போ நீங்கள் இந்த கோபத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது கோபம் வரும், வந்தால் என்ன பண்ணோம், இது யார் அவங்க சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, இதனால் நமக்கு என்ன கெட்டு போகுது, அவங்க நம்மளை ஒன்றும் புரிஞ்சுக்கல, நம்ம இதை புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம். அவங்க புரிஞ்சுருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை நாம் போகிற வழி தப்போ, அப்போ இனிமேல் நம்ம அதை சரி பண்ணிக்கணும். இப்படி உங்களுக்குள்ள அறிவு அங்கே வேலை பார்த்ததுன்னா, இப்போ நான் ஏற்கனவே இது சொல்லியிருப்பேன், இப்போ ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் சின்ன தகராறு வந்துட்டுது, அம்மா சொல்ல சொல்ல இவன் பொறுத்து பார்த்தான், கேட்கல, அந்த அம்மாவை கண்ணா பின்னு போடி அப்படி இப்படின்னு ஒரு அசிங்கமான வார்த்தையிலே திட்டான். சில வீட்டில் நிறைய வீட்டில் நடக்கும். தப்புன்னு அம்மாவை ஒரு அதை காதில் கேட்க முடியாத ஒரு வார்த்தையை கொண்டு போட்டான். அம்மா ஒரு நிமிஷம் அப்படி துடிச்சிட்டா, அப்படியே துடிச்சு நின்றுட்டா, பேச்ச வரல அவளுக்கு. அவள் அப்படி பேசாமல் நின்ன உடனே இப்போ தான் இவனுக்கு வேலை செய்யுது. ஐயோ வாய்த்தவர் என்ன வார்த்தை போட்டோம், தப்பான வார்த்தை போட்டோமே ஏன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், அம்மா கையை பிடிச்சி, சாரிம்மா நான் தெரியாமல் பேசிடுமா, அந்த பேச்சு வாக்கில் உன்னை இப்படி சொல்லிட்டோமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன் நம்ம டவுன் ஆகணும்? அந்த கையில் போனோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு வார்த்தையை தூக்கி போட்டான், மோசமான வார்த்தையை நீ தான் போட்ட. இப்போ தான் தெரியுது நம்ம அம்மாவெல்லாம் போட்டோம், அம்மாட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம தாயை நம்ம இப்படி சொல்லக்கூடாதுன்னு அறிவு சொன்ன உடனே டவுன் ஆகிட்டேன். டவுன் ஆகி இப்போ அம்மாட்ட கையை பிடிச்சிட்டு அழுறா, ஐயோ எங்கள் அம்மாவை நான் திட்டேனே, தப்பாக சொல்லிட்டேனே. அப்போ இது யாருடைய வீக்கு? உங்களுக்கு கையாள தெரியவில்லை, அக்னி பழக்கம் உங்களுக்கு குறைவு. அக்னி பழக்கம் வேணும், டெய்லி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்குள்ளேயே எல்லா பொறிகளும் அக்னியினால் தான் இயங்குகிறது. அதுக்கு தான் சொன்னாங்க, ஒருமையுள் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்தும்னார். அந்த ஒருமையுள் 5 அடக்கல் சொல்லக்கூடிய அந்த 5 புலன்கள் இருக்குது இல்லையா, இது அக்னியினால் தான். கண்டதெல்லாம் கண்ணு மேய விடலாம். அவங்க அக்னி பழக்கம் குறைவுனா இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும்? இப்போ ஒன்று சாதாரணமாக சொல்கிறேனே, ரொம்ப இட்ஸ் நார்மல் திங். இப்போ வீடியோவோ செல்லையோ அல்லது நெட்டிலையோ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், என்னென்னலாமோ பார்க்கலாமா இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள்கிட்ட வந்து இந்த அக்னி பழக்கம் குறைவுனா இது நமக்கு தேவையில்லாதது இல்லையா, இது எதுக்கு நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, அதை குவிட் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டீங்க. இல்லை அதுக்குள்ளே நீங்கள் போகலைன்னு சொன்னால் நீங்கள் காமாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தான் போடுறாங்கன்னா பார்ப்போமே, அது ஊரில் இல்லாத வம்பெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் அதெல்லாம் அது நமக்கு தேவையில்லை தான், நான் பார்ப்போம். தேவையில்லாததான் எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா அக்னி ஒன்று ஏற்றிடும். அது காமமாக இருக்கலாம், இல்லை கோபமாக உங்களை டென்ஷன் படுத்துகிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சிக்காரன் ரொம்ப சொன்னதை நீங்கள் கேட்குற போது அது ஒரு வேகம் வரலாம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் கண்ணை அங்கே செலுத்திட்டீங்க, உங்கள் மனதை செலுத்திட்டீங்க, உடம்பு உஷ்ணமாயிரும். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய அக்னி என்ன ஆகுதுன்னா உங்களை மீறுகிறது. அந்த அக்னி அதிகமாகிற பொழுது எரிக்கும், அக்னி அளவாக இருக்கிற பொழுது பக்குவப்படுத்தும். நன்றாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். அக்னி அதிகமாகிவிட்டால் எரித்து விடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சப்பாத்தி போடுறீங்க, சப்பாத்திக்கு அக்னி வேணுமா வேண்டாமா இல்லையா? அப்போ மாவை எடுத்து நீங்கள் கல்லில் போட்டீங்க, கல் அப்படி போட்டோடனே அது கொஞ்சம் லெவலில் இருக்கும், அப்புறம் அடுத்து திருப்பி ஒரு பக்கம் போட்டீங்க. இப்போ லெவலாக அந்த அக்னி மத்தியமாக இருந்ததுன்னு சொன்னால் மாவு நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ அக்னி அதிகமாகிவிட்டது ஏன்னு சொன்னால் நல்ல கல் நல்லா காஞ்சி ரொம்ப நேரம் போட்டுட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி அது என்ன பண்ணிடும், கரிச்சிரும். அப்புறம் ஃபுல்லாக கரிச்சு திங்க முடியுமா? அப்போ அக்னி அதிகமாகின்ற பொழுது எரித்து வீணாக்கிவிடும். ஆனால் அக்னி நம்ம கை அடக்கத்திற்குள் இருக்கின்ற பொழுது அது வாழ்வு தரும். அக்னி வேணும்.
இல்லையா? இப்போ நம்மளை ஒரு ஆள் திட்டுகிற பொழுது அது நமக்கு எதிர்ப்பாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், அக்னி இருக்கணும். அக்னி இருந்தால் தான் அதை கேட்கும். கேட்கும்போது அவன் நம்மளை பற்றி தப்பாக வச்சுருக்கிறான், அவன் நம்மளை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறான், அப்போ நம்ம தப்பாக இருக்கிறோமா, இல்லை நம்ம திருந்தணுமா, இல்லை அவனோட இனிமேல் தொடர்பு வச்சுக்கலாமா, இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறது. அதுதான் ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கும். அக்னி பழக்கம் குறைவாக உள்ளவனே அமைதியில் என்னை அடைய ஆராய்ச்சி செய்ய முடியும், இல்லையா? அப்போ அந்த ஆராய்ச்சி செய்வதற்கு அக்னி என்ன இருக்கணும்? சப்பாத்தி போடுற மாதிரியே மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப போயிட்டுதுன்னு சொன்னால் கரிச்சிரும். அப்போ உங்கள்கிட்ட அக்னி பழக்கம் அதிகமாக இருந்ததுன்னா கோபத்துக்குள்ளே பெறுவீங்க, காமத்துக்குள்ளே பெறுவீங்க, பசி. அக்னி நிறைய இருந்ததுன்னா பசி எல்லா வகையிலையும், இந்த மோகம், ஆசை, இதெல்லாம் அக்னினால் வரக்கூடியது. சிலவங்களுக்கு எதுலேயுமே அடங்காது, மனம் நிம்மதி வராது, ஒருமைப்படாது. அந்த நிலையில் உங்களை இழுத்துட்டு போயிடும். அப்படி நீங்கள் போகும்போது நீங்கள் எங்கே போக முடியாதுன்னா உண்மையிட்ட போக முடியாது, நிரந்தரத்திட்ட போக முடியாது, இறை தேடுதல் கிடைக்காது. அப்போ இறை தேடுதலும் இறை சிந்தனையும் உங்களுக்கு வேணும்னா அக்னி எப்படி இருக்கணும்? நிதானத்தில் இருக்க வேண்டும். அப்போ அக்னி பழக்கம் குறைவாக இருந்தால்தான் அந்த அக்னியை நீங்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது தான் அந்த அக்னினால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? அமைதி. அந்த அமைதியை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிற பொழுது தான் இறைத்தன்மையை அடைய முடியும். இல்லை என்ன முடியும்? இப்போ நான் தான் முதல்ல சொன்னேன், நம்ம இறைவனை சொல்கிற பொழுது என்ன சொல்கிறோன்னா, இறைவன் தான் படைச்சாங்கிறத நம்பிக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? என்னை கஷ்டப்பட வச்சுட்டு என் கூட படித்து இருக்கிற பையனை வசதியாக்கிட்டியே, அப்போ இறைவனுக்கு பாரபட்சம் இருக்குது நீ சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ நீ இறைவனை பகைவனாக்கிட்ட எந்த காலத்தில் இறைகிட்ட போக முடியாது. அப்போ உங்கள்கிட்ட அக்னி பழக்கம் குறைவாக இருந்ததுன்னா இந்த எண்ணம் அப்படி வந்த உடனே என்ன ஆயிருந்தா அந்த எண்ணத்தை நீ குறைச்சிடணும். இறைவன் அப்படிலாம் செய்வாரா? அதெல்லாம் செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறேன். அப்போ அவன் எப்படி வசதி ஆகிட்டான், அவன் எப்படி நல்ல மார்க் எடுத்தான், நான் ஏன் குறைவாக எடுத்துட்டேன் ஏன்னு சொன்னால், இப்போ நீ ஆராய்ச்சி செய்யும்போது தான் உனக்கு என்ன தெரியும்னு சொன்னால், அவன் நல்ல மார்க் எடுத்ததுக்கும் நீ குறைவான மார்க் எடுத்ததுக்கும் காரணம் என்னன்னா கர்மா. கர்மா. நீ நைட்டு பூரா இருந்து படிச்சிருப்ப, அப்படி நடந்ததெல்லாம் உண்டு. நைட்டு பூரா இருந்து விடிய விடிய படிச்சுட்டு போய் எழுத போகும்போது சரியாக வராது. இவனுக்கு 69 வரும். அழகாக செகண்ட் ஷோ படம்லாம் பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு காலையில் நெஞ்சு இப்படி ஒரு புரட்டு புரட்டிட்டு வருவான், ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான், போய் எக்ஸாம் போய் எழுதிட்டு இருப்பான். அவன் பாரு 86 போயிருப்பான். எங்கள் வகுப்பில் நடந்தது. இவன் அடிச்சுக்கிறான், நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்தால் நாய் இங்கே தூக்கம் வந்துருமே, தூங்குற நேரம் தூங்கணும். நான் தான் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், நீ என்ன தான் தலைகீழ நின்னாலும் இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இந்த வருஷம் நீ பாஸ் ஆகினா தான் பாஸ் ஆவ, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பரீட்சை எழுதாமையே பாஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு யோகா இருக்குது, கொரோனா. இப்போ பசங்கள்லாம் வேண்டானுங்க, இன்னும் கொரோனா வருமான்ட்டு. அரசு கொரோனாவை ஒதுக்கணும்னு நினைக்குது. பசங்கள்லாம் என்ன வேண்டுதல் வைக்கிறான்? பள்ளிக்கூடம் திறக்கிறானேன்னு சொல்லி, இல்லையா? அப்போ இது எல்லாமே எதனால் வந்ததுன்னா கர்மாவினால் வந்ததுங்கிறது இவன் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும். அப்போ இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஒரு குருவை, இவனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவரை நம்புகிற பொழுது, அவரை பின்தொடர்கிற பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, தம்பி இது இறைவன் படைக்கலப்பா, இறைவன் படைச்சது காமன் தேன், இல்லையா? அந்த என்ன ஆயிடுச்சுது? கர்மா தான் பண்ணுது. இங்கே நான் ஊரில் சொன்னேன் இல்லையா, ஊரில் 2 பேர் வெட்டுக்குத்து பண்ணிட்டான், இவன் அவனை வெட்டி போட்டாங்கிறதுக்கு அரசு கிடையாது. இந்த 2 பயிர்களுக்கும் புத்தி சப்படையாக போச்சுது, இல்லையா? தன்னடக்கம் இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு இல்லை, உயிர் மரியாதை தெரியாததுனால இவன் கொண்டுட்டான். இதுக்கு அரசு சம்மந்தம் இல்லை. அப்போ அவன் தனிப்பட்ட முறையில் இது கர்மா, இவங்க கூட கர்மா, அரசனுடைய கர்மா இல்லை. அதே மாதிரி இவனுக்கு இந்த குரு வழிகாட்டணும். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் உன்னுடைய கர்மாப்படி, அவன் கர்மாப்படி அவனுக்கு நடக்கு. அப்போ போன ஜென்மால் அவன் பண்ண புண்ணியத்திற்கு இப்போ அதிக மதிப்பெண், அதிக வேலை, நல்ல வேலையில் போகிறான். உனக்கு இல்லை. இப்போ உனக்கு என்ன இருக்கிறதோ இதை நீ அனுபவித்துக்கொள். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த உண்மையை தெரிந்தது பிறகு ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் பொன்றாது, இதை மாற்றவே முடியாது. பொன்றாதுன்னா நிரந்தரமாக அதை மாற்றவே முடியாது. அப்போ இந்த கர்மாவை மாற்ற முடியாதுன்னு தெரிகிற பொழுது நீ என்ன பண்ணிக்கணும்னா, இந்த கர்மாவில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணலாம். அதான் நான் சொல்லக்கூடியது. கர்மாவை உன்னால் ஒன்றும் அசைக்க முடியாது. கர்மாவில் மாட்டாமல் இருந்தேன்னா அப்போ நீ என்ன பண்ணேன்னா, நீ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு இனிமேல் நீ செய்யக்கூடியது என்ன பண்ணோம்? அக்னி பழக்கத்தை. இந்த எல்லாத்துலேயும் அக்னி தான் இருக்குது.
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் அக்னி இருக்குது. அக்னி கூடும்போது கெட்டதாக மாறும், அக்னி குறைவாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அக்னியே இல்லாமல் இருந்தால் செயலே அற்று போய்விடும். செயலே அற்று போனாலும் ஆபத்து இல்லையா? சோம்பேறியாக படுத்து கிடந்தான்னா முயற்சி செய்யணும், உழைக்கணும், பேசணுங்கிறதுக்கு கண்ணாப்பின்னான்னு பேசக்கூடாது. உழைக்கணுங்கிறதுக்காக போய் சும்மா தெருல கிடக்கூடிய மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தை நினச்சிட்டே இருக்கக்கூடாது. வெட்டி வேலைகள்லாம் செய்யக்கூடாது. அப்போ அந்த அக்னி இருந்தால் தான் அது அறிவை என்னப்படுத்தும், அறிவை உங்களுக்கு உஷ்ணப்படுத்தும். அறிவை உஷ்ணப்படுத்தும் போது எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் அக்னி வேண்டும். அக்னியே என்ன பண்ணோம், தன் கை அளவுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். அக்னியே நம்மளை மிஞ்ச விடக்கூடாது இல்லையா? அதிக அக்னி எரித்து விடும். அளவான அக்னி என்ன கொடுக்கும், வளமையை வாழ்வை கொடுக்கும் இல்லையா? அந்த ஆராய்ச்சி உங்களுக்கு இருந்தால்தான். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்மா பற்றிய ஆராய்ச்சி உங்களுக்கு வேண்டும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் முழுக்க உங்களை செயலாக்கி கொண்டிருப்பது அக்னி. இப்போ கண்ணில் அக்னி இருக்கிறனால தான் பார்க்க முடியுது, வாயில் அக்னி இருக்கிறனால தான் பேச முடியுது, காதில் அக்னி இருக்கிறனால தான் கேட்க முடியுது. ஆகாயத்தன்மையிலையும் அக்னி இருக்கிறது. இப்போ கரண்ட் இருக்குது, கரண்ட் வந்து எரியாது. கரண்ட்டுக்கு என்ன வேணும், ஒரு பல்பு வச்சாதான் இல்லையா? அதுபோல் ஆகாயத்தன்மைங்கிறது அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிறது. அதுக்கு பவர் வந்து என்ன ஆகுறது, அக்னி தான் இல்லையா? வெறும் பல்பு இருக்குன்னு சொன்னால் எரியுமா? அப்போ அங்கே என்ன இருக்கணும், கரண்ட் சப்ளை இருக்கணும். அந்த அக்னி இருந்தால் தான் ஆகாயமே இயங்கும், அக்னி இருந்தால் தான் நீரை இயங்கும், அக்னி இருந்தால் தான் காற்றை இயங்கும், அக்னி இருந்தால் தான் மண்ணை ஜீவிக்கும். அப்போ எல்லா பொருளையுமே அக்னி வேண்டும். ஆனால் அக்னி அதனுடைய அளவுக்கு இருந்தால் அது சுகப்படும், அளவு மீறுகிற பொழுது அவஸ்தைப்படும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அக்னியை என்ன பண்ணிக்கணும், அளவிற்கு வைத்துக்கொண்டு இல்லையா? அப்போ அந்த அக்னி எப்படி வைத்துக்கொள்ளணும்னு சொன்னால் வெளிச்சத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். உஷ்ணம் எப்படி எரிக்கிறதுக்கு, உஷ்ணத்தை விட வெளிச்சம் தான் நமக்கு தேவை இல்லையா? அக்னியை வெளிச்சத்திற்கு வைத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு வைத்துக்கொள்ளலாம், உங்களை அழிப்பதற்கல்ல. அக்னி 2 விதம் பண்ணும். ஒன்று வாழ்வும் கொடுக்கும், அழிக்கவும் செய்யும். படைப்பு சக்திக்கு உபயோகப்படுகிறது லைட்டிங், அழிவு சக்திக்கு படக்கூடியது ஹீட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஹீட்டு அழிக்கும், ஒளி வழி நடத்தும். இது அக்னியில் இருக்கக்கூடிய 2 முறை இருக்கிறது. அப்போ இந்த 5 பொறிகளையும் அக்னி தான் நின்று செயல்படுகிறது. அந்த அக்னியை முறையாக வைத்திருந்தால் கண் பார்வை, காது, மூக்கு, வாயு, உடம்பு எல்லாம் முறையான முறையில் நம்ம செயல்படுவதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அது நம்ம கை கொடுக்கும். அந்த அக்னி அதிகப்பட்டு விட்டால் இதே பொறிகள் என்ன ஆயிரும், கதி மாறிவிடும் இல்லையா? வார்த்தைகள் நம்மளை விட்டு தடிமனாக போய்விடும். தேவையில்லாமல் வளவலான்னு பேசி அடுத்தவர்களுடைய பகைகளை வாங்கி கொள்வோம். அப்போ அக்னி அங்கே நிதானமாக செயல்பட்டதுன்னு சொன்னால் அதான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டும்பார். அப்போ அந்த அக்னியை நீங்கள் நிதானமாக வைத்து நல்ல வார்த்தைகள் பேசுங்க இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் வந்து என்ன முடிவு பண்ணிக்கணும்னா தனிப்பட்ட ஒழுக்கத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அதான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வரேன். இந்த கூட்டுங்கிற சமாச்சாரத்திலலாம் விட்டு வெளியே வாருங்கள். கூட்டு உங்களுக்கு வேட்டுன்னு கூட நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? கூட்டை விட்டு வெளியே வாருங்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களை திருத்துங்கள். உலகத்தை திருத்த யாராலும் முடியாது. அவங்கவுங்க தனித்தனியாக திருந்திக்கிட்டால் தான் வழி. ஏன்னா இறையை போய் அடைவது என்பது தனித்தனியாகத்தான் போக முடியுமே தவிர கூட்டத்தோடு வாய்ப்பே கிடையாது. இங்கே வேணால் கும்மாளம் அடிக்கலாம் கூட்டத்தில், ஆனால் நம்முடைய கவனமெல்லாம் விண்ணை நோக்கி இருக்கமே தவிர மண்ணை நோக்கி இருக்கக்கூடாது. அப்போ மண்ணிலே நீங்கள் வந்து தனிப்பட்ட நபர்கள் சரியாக இருந்தால் மண் வாழ்க்கையும் சுகமாக இருக்கும், விண் வாழ்க்கையும் கிடைக்கும். ஆனால் தனிப்பட்ட நபருடைய ஒழுக்கத்தை நீங்கள் கவனம் கொள்ளாமல் கூட்டத்தை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா மண்ணில் நல்லா இருக்கலாம், ஆனால் விண்ணுக்கு செல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் மண் வாழ்க்கை வேண்டும் என்றால் கூட்டத்தை நாடுங்கள் இல்லையா? பிறப்பே அற்று இறையோடு சேர வேண்டும் என்றால் தனி நபர் ஒழுக்கத்தை கை கொள்ளுங்கள், அதுதான் உயர்ந்தது, உத்தமம் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.